அவசான கேட்டுண்டாയി. அது மட்டுமல்ல, பல தம்மச்சாரிகளை அவர் உருவாக்கியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஏறத்தாழ ஒரு 27 தம்மச்சாரிகளுக்கு இவர் பிரிசெப்டராக പണിയാറ്റി കൊണ്ടിരിക്കുന്നത്. അത് മാത്രമല്ല, അദ്ദേഹം ഒരുപാട് പേർക്ക് കല്യാണമിത്രത നൽകുകയും ബ്രഹ്മചാരി പ്രക്രിയയിലേക്ക് മുന്നോട്ട് കൊണ്ടുപോവുകയും അവരെ 27ഓളം ബ്രഹ്മചാരി ദീക്ഷ അദ്ദേഹം നൽകുകയും ചെയ്തു. ஸ்ரீரத்ன பௌத்த மகாசங்கத்தில் பிரிசெப்டர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துபவர்கள். அந்த பிரிசெப்டருக்கு உள்ள அர்த்தம் என்ன என்றால், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசான் என்று கூறப்படுகிறது. ശ്രീരത്ന ബൗദ്ധ മഹാസംഘത്തിൽ പ്രിസെപ്റ്റർ എന്നൊരു വാക്കുണ്ട്, ഉപാധ്യായൻ എന്ന് പറയും. അതായത് വളരെ ഉയർന്ന നിലയിലുള്ള ഒരു ഗുരുതുല്യനായ വളരെ ശ്രേഷ്ഠമായ വ്യക്തിത്വമുള്ളവരെയാണ് പ്രിസെപ്റ്റർ എന്ന് പറയുന്നത്. ஆக தனிப்பட்ட வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஆசான், யாரெல்லாம் தம்மாச்சாரியாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசானாகவும் இருப்பார்கள். വ്യക്തിപരമായി നോക്കുകയാണെങ്കിൽ ഒരുപാട് പേർക്ക് അദ്ദേഹം വ്യക്തിപരമായ കല്യാണമിത്രത നൽകിക്കൊണ്ട് അദ്ദേഹം ബ്രഹ്മചാരി ആകുവാൻ വേണ്ടി സഹായിക്കുന്ന ഒരു വ്യക്തിയും കൂടിയാണ്. அதேபோல் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆசானாகவும் இருப்பார்கள். அதை பப்ளிக் பிரிசெப்டர் என்று கூறுவார்கள். അതുപോലെ തന്നെ പൊതുവായ ഒരു പ്രിസെപ്റ്റർ, പൊതു ഉപാധ്യായൻ എന്നും പറയാം. അതിനെ பப்ளிக் பிரிசெப்டர் എന്നാണ് പറയുന്നത്. அந்த வகையில் இவர் நமது தம்மச்சாரி ரத்னஷீல் அவர்கள் ஒரு சிறந்த பிரைவேட் பிரிசெப்டராக ஸ்ரீரத்ன பௌத்த மகாசங்கத்தில் பார்க்கப்படுகிறார். ആ വഴിയിൽ നമ്മൾ നോക്കുമ്പോൾ പ്രൈവറ്റ് പ്രിസെപ്റ്റർ എന്ന വളരെ ഉയർന്ന തലത്തിലുള്ള ഉത്തരവാദിത്വം വഹിച്ചുകൊണ്ട് ശ്രീരത്ന ബൗദ്ധ മഹാസംഘത്തിൽ പ്രവർത്തിച്ചു വരികയാണ്. அவருடைய தனிப்பட்ட அந்த பயிற்சியில், அவர் வழங்கக்கூடிய பயிற்சிகளில் அவருக்கு மிகவும் விருப்பமான உள்ள ஒரு பயிற்சி என்ன என்றால், அது தியானம் சம்பந்தமான உள்ள பயிற்சிகள். അദ്ദേഹത്തിന്റെ ആചരണത്തിൽ ഏറ്റവും ശക്തമായിട്ടുള്ള, ഏറ്റവും അദ്ദേഹം ആഴത്തിൽ അഭ്യസിക്കുന്നത് ധ്യാനമാണ്. ധ്യാനത്തിൽ വളരെ മികച്ച ആഴത്തിലുള്ള അറിവുകൾ അദ്ദേഹം നേടി. நம்ம புத்தகங்களையும் மிகவும் ஆழமாக படிக்கக்கூடியவராக இருப்பார். அதுவும் அவருக்கு பிடித்த ஒரு புத்தகம் புத்தச்சரி அவதார் என்ற சாந்தி தேவ எழுதின அந்த புத்தகம் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. കൂടാതെ ധമ്മ അധ്യയനം നടത്തുന്നതിൽ, ധമ്മ അഭ്യാസം നടത്തുന്നതിൽ, കൂടുതൽ വായിക്കുന്നതിൽ അദ്ദേഹത്തിന് വളരെയധികം താല്പര്യമുണ്ട്. പ്രത്യേകിച്ചും ബുദ്ധചര്യ അവതാർ എന്ന പുസ്തകം അദ്ദേഹം വളരെ ആഴത്തിൽ മനസ്സിലാക്കുകയും ആചരിക്കുകയും ചെയ്യുകയാണ്. இவர் நூற்றுக்கணக்கான தம்மமித்திரர்களை உருவாக்கியிருக்கிறார். அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மித்திரர்களுக்கு இவர் இன்னும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். അദ്ദേഹം നൂറുകണക്കിന് ധമ്മമിത്രകളെ സൃഷ്ടിക്കുകയും മാത്രമല്ല നൂറുകണക്കിന് ധമ്മമിത്രകൾ ആയതിനു ശേഷം അവരെ മുന്നോട്ട് ഉള്ള അവരുടെ ആത്മീയ ജീവിതത്തിലെ മുന്നോട്ടുള്ള പാതയിലേക്ക് വഴിതെളിക്കുകയും ചെയ്യുന്നു. தம்மச்சாரி ரத்னஷீல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவார். தமிழ்நாட்டில் உள்ள மித்திரர்களை சந்தித்து, கேரளாவில் உள்ள மித்திரர்களை சந்தித்து, இவர்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று பல முறை என்னிடம் அவர் ஆலோசனை செய்து கொண்டு வந்திருந்தார். ബ്രഹ്മചാരി രത്നശീൽ അവർ കേരളത്തിലും തമിഴ്നാട്ടിലും ഒക്കെ വന്ന് കൂടുതൽ ധർമ്മ പ്രവർത്തനം ചെയ്യുവാനും കൂടുതൽ മിത്രകളെ നിർമ്മിക്കുവാനും ഒക്കെ താല്പര്യമുണ്ടെന്ന് അദ്ദേഹം പലവട്ടം എന്നോട് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. சென்ற ஆண்டு இதற்காக நமது தம்மச்சாரியின் பாதையில் ஆழமாக செல்வதற்கு அதில் வரக்கூடிய பயிற்சிகளில் ஒரு பயிற்சியாக 16 வழிகாட்டுதல் என்ற அந்த பயிற்சி இருக்கின்றது. அதற்கு அவர்தான் ஒரு ஆசானாக கேரளா மித்திரர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மித்திரர்களுக்கும் കഴിഞ്ഞ വർഷം അവസാനത്തോടുകൂടി
അദ്ദേഹം 16 ഗൈഡ് ലൈൻ എന്ന് പറയുന്ന കേരളത്തിലും തമിഴ്നാട്ടിലും ഉള്ള മിത്രകൾക്ക് വേണ്ടി 16 ഗൈഡ് ലൈൻ എന്ന ഒരു ശിക്ഷണം, വളരെ ആഴത്തിലുള്ള ഒരു ശിക്ഷണം അദ്ദേഹത്തിന്റെ നേതൃത്വത്തിൽ ഒരു ശിബിരം നടത്തിയിരുന്നു. அது மட்டுமல்ல, இவரை பத்தி நான் பேசிக்கொண்டே போகலாம். தனிப்பட்ட உறவுகள் மிகவும் ஆழமானது. என்னிடம் இருக்கக்கூடிய அவருடைய உறவு மிகவும் ஆழமானது. எப்போதும் அவருடைய அந்த தொலைபேசி மூலமாக நாம் பேசும்போது ஒரு உற்சாகம் கிடைக்கும். எப்பவும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை அவர் உருவாக்கக்கூடிய ஒரு திறமை அவரிடம் இருக்கிறது. അദ്ദേഹത്തെ കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ ഓരോ ക്വാളിറ്റികളെയും എടുത്തു പറയുകയാണെങ്കിൽ ഇനിയും ആഴത്തിൽ പറയേണ്ടതുണ്ട്. ഒരുപാട് വിശാലമായിട്ട് ഇനിയും പറഞ്ഞു പോകാൻ പറ്റും. എന്നാൽ അദ്ദേഹത്തെ ഇവിടെ ഞാൻ എല്ലാം പറയാൻ എനിക്ക് സമയമില്ല. പക്ഷെ അദ്ദേഹത്തെ കുറിച്ച് എപ്പോഴും പറയുമ്പോഴും ചിന്തിക്കുമ്പോഴും വളരെയധികം പ്രേരണയും പ്രോത്സാഹനവും നമുക്ക് ലഭിക്കുന്നുണ്ട്. ஆக அந்த வகையில் இந்த 3வது தினமான உள்ள இந்த நிகழ்ச்சியில் இவர் இன்னைக்கு இந்த போதனையை வழங்குவதற்கு நம்மிடம் வருவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். கட்டாயம் இவர் வழிகாட்டுதலில் நமக்கு ஒரு புதிய புரிதலும் மற்றும் இவர் வழங்கக்கூடிய போதனைகள் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஆழமாக இருக்கும் என்று நான் நம்பி ഇവരെ അറിമുഖപ്പെടുത്തുന്നതിൽ ഞാൻ മகிழ்ச்சி അടയ്க்கிறேன். നന്ദി, വണക്കം. ഇന്നത്തെ ഈ 3ാമത്തെ ദിവസമായ ഇന്നത്തെ ഈ ലെക്ചർ സീരീസിലെ അദ്ദേഹത്തിന്റെ പ്രഭാഷണം നമുക്ക് ലഭിക്കുന്നതിൽ വളരെയധികം നമ്മൾ ഭാഗ്യവാന്മാരാണ്. നമ്മൾ ഏവരും എല്ലാവരുടെയും പക്ഷത്ത് നിന്നുകൊണ്ട് ഞാൻ അദ്ദേഹത്തെ ആർദ്രവുമായി ഈ ടോക്ക് സീരീസിലേക്ക് അദ്ദേഹത്തിന്റെ വിഷയം അവതരിപ്പിക്കുവാനായി ക്ഷണിക്കുകയാണ്, സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. डेविड रत्नशील जी, मैं 3 बार साधु बोल के उनको मैं इन्वाइट कर रहा हूँ कि साधु साधु साधु. You are most welcome. We are warmly welcome to South Indian Buddhist Council to deliver your lecture. We are very curious to listen your words. So this is a humble request. You are welcome. Yes. Yes. Thank you very much, Stalin. मेरी आवाज आ रही है बराबर? വളരെ നന്ദി സ്റ്റാലിൻ. ശബ്ദം നേരെ വരുന്നുണ്ടല്ലോ അല്ലേ? அவர்களுக்கு நன்றி. मुझे पुनः एक बार बहुत खुशी हो रही है कि अपने दक्षिण भारत के भाई तथा बहनों के साथ जुड़ने का मुझे मौका मिला है. വീണ്ടും ഒരിക്കൽ കൂടി നമ്മുടെ ദക്ഷിണേന്ത്യയിലെ സുഹൃത്തുക്കളെ, സഹോദരന്മാരെ കാണുവാനും അവരുമായി സംവദിക്കുവാനും അവസരം ലഭിച്ചതിൽ എനിക്ക് വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. தென்னிந்தியாவை சார்ந்த சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். और मुझे बहुत खुशी भी हो गई कि आज स्टालिन यहाँ पर है, जो सूत्र संचालन कर रहे मेरे बहुत अच्छे मित्र है. उनको देखकर बहुत खुशी हुई. എനിക്ക് വളരെയധികം സന്തോഷം തോന്നുന്നു. കാരണം സ്റ്റാലിൻ എൻ്റെ വളരെ നല്ല സുഹൃത്താണ്. അദ്ദേഹമാണ് ഇന്ന് ഈ പ്രോഗ്രാം ലീഡ് ചെയ്യുന്നത് കണ്ടപ്പോൾ എനിക്ക് വളരെയധികം സന്തോഷം തോന്നുന്നു. ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதை பார்க்கும்பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் என்னுடைய சிறந்த நண்பராக இருக்கக்கூடியவர். और मुझे खुशी हुई कि मेरे मित्र गौतमा प्रभु और मेरे मित्र नागरत्न, इन्होंने मेरा परिचय करा दिया. भला हालांकि मैं कुछ समझ नहीं पाया, लेकिन मुझे निश्चित है कि मेरे मित्रों ने मेरे गुणों का गौरव किया. मैं उनके लिए उनका धन्यवाद अदा करता हूँ. മാത്രമല്ല എനിക്ക് വളരെ സന്തോഷം തോന്നുന്നു എൻ്റെ സുഹൃത്തായ ഗൗതമ പ്രഭു നാഗരത്നെ എൻ്റെ ഒരു നല്ലൊരു ഇൻട്രൊഡക്ഷൻ ഇവിടെ നിങ്ങളുടെ മുൻപിൽ എന്നെ പരിചയപ്പെടുത്തി. എനിക്കൊന്നും മനസ്സിലായില്ല എങ്കിൽ പോലും തീർച്ചയായിട്ടും എന്നെപ്പറ്റി വളരെ നല്ല കാര്യങ്ങൾ തന്നെയായിരിക്കും പറഞ്ഞത് എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു.
அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நல்ல நண்பர்கள் கௌதம் பிரபுவும் நாகரத்னாவும் என்னை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கிறார்கள். அது எனக்கு புரியாவிட்டாலும் என்னை பற்றி மிகவும் சிறப்பாக கூறியிருப்பார்கள். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய அவர்களை நன்றி தெரிவிக்கிறேன். मैं मेरा सविनय जब भी कहता हूँ नमो बुद्धाय। എല്ലാവർക്കും എൻ്റെ ജയ്। मेरा आवाज ठीक से नहीं आ रहा है क्या? एंड साउंड मेरी आवाज में दिक्कत है नागरत्न? हाँ थोड़ा मेरी आवाज में दिक्कत है, बीच में थोड़ा सा साउंड एक मिनट डिस्ट्रैक्ट हुआ। यस यस यस, हाँ थोड़ा सा नेट शायद स्टेबल नहीं है थोड़ा। No sir, your voice is better. ओके या तो मतलब ये जो अपने दक्षिणी भारत से जो मेरे भाई बहन है, विशेषतः तमिलनाडु है, केरला है, पौंडीचेरी है और भारत के अन्य क्षेत्रों से भी जो भाई बहन है, उन सभी को मेरा सविनय जय भीम नमो बुद्धाय। ദക്ഷിണേന്ത്യയിലെ എൻ്റെ സഹോദരി സഹോദരന്മാര് കേരളത്തിലെ, തമിഴ്നാട്ടിലെ മാത്രമല്ല ഇന്ത്യയിലെ മറ്റു പല സംസ്ഥാനങ്ങളിൽ നിന്നുള്ള ഇവിടെ പങ്കെടുക്കുന്ന എല്ലാവർക്കും എൻ്റെ സ്വാഗതം. എല്ലാവർക്കും എൻ്റെ ജയ് ഭീം നമോ ബുദ്ധായ. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இந்தியாவெங்கும் நிறைந்த பல பாகங்களிலிருந்தும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய ஜெய் பீம் நமோ புத்தாய. बुद्ध जयंती की इस सुअवसर पर यहाँ अपना रत्न बौद्ध महासंघ तथा दक्षिण भारत की जो बुद्धिस्ट काउंसिल है, इनके द्वारा यह इस प्रवचन का आयोजन किया गया है। तो मैं उन सभी का प्रथम पुनर्नुमोदन करता हूँ, उनका अभिनंदन करना चाहता हूँ। ബുദ്ധ പൂർണിമ മഹോത്സവത്തിൽ ദക്ഷിണേന്ത്യയിൽ ഇങ്ങനെ ഒരു വലിയൊരു പ്രോഗ്രാം സംഘടിപ്പിക്കാൻ നേതൃത്വം വഹിച്ച സൗത്ത് ഇന്ത്യൻ ബുദ്ധിസ്റ്റ് കൗൺസിലും മറ്റെല്ലാ ധർമ്മമിത്രർക്കും ഞാൻ എൻ്റെ നന്ദി അറിയിക്കുകയാണ്. இந்த புத்த ஜெயந்தியை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இந்த திருவிழாவானது திருரத்ன பௌத்த மகா சங்கம் தமிழ்நாடு, கேரளாவாலும் தென்னிந்திய பௌத்த சங்கத்தாலும் நடத்தப்படுகிறது. அதில் என்னை பேசுவதற்காக அழைத்ததற்காக இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். तो मुझे खुशी है कि आज जो मेरा विषय है वह भगवान बुद्ध का जो तीसरा विजय है, इसके संदर्भ में मैं आपके साथ कुछ मेरा जो अनुभव या मेरा जो अभ्यास है उसको मैं साझा करने जा रहा हूँ, ഷെയറിംഗ് करने जा रहा हूँ. എനിക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട് ഇന്ന് എനിക്ക് ലഭിച്ച വിഷയം മൂന്നാമത്തെ ബുദ്ധന്റെ വിജയത്തെക്കുറിച്ച് പറയുവാനും നിങ്ങളോടൊപ്പം പങ്കുവയ്ക്കുവാൻ വേണ്ടി ഇവിടെ അവസരം ലഭിച്ചത് ഞാൻ വളരെയധികം சந்தோஷவான். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தருடைய இந்த மூணாவது வெற்றியை பற்றி என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய பயிற்சியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில். बंदे संघरक्षित जी का इस विषय पर बहुत एक सुंदर प्रवचन है जो बुद्धा's विक्ट्री इस नाम से अंग्रेजी में जिसका अनुवाद हुआ है बुद्ध जयंती इस नाम से. ബന്ദേ സംഘരക്ഷിത അദ്ദേഹത്തിന്റെ ഈ പ്രസംഗത്തിൽ ഇതിനെക്കുറിച്ച് വളരെ വളരെ ആഴത്തിലുള്ള ഒരു ടോക്ക് നൽകിയിട്ടുണ്ട്. பந்தே சங்கரக்ஷிதா அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவை இந்த நிகழ்ச்சியை பற்றி ஆற்றி இருக்கிறார். அது புத்தா விக்ட்ரி என்று ஆங்கிலத்திலும் புத்தரின் வெற்றி என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறது. मेरी जानकारी से मैं देखता हूँ कि इस विषय पर इतनी सुंदरता से, इतने अलग तरीके से शायद ही किसी ने प्रवचन दिया होगा. എൻ്റെ അറിവിൽ ഈ വിഷയത്തെക്കുറിച്ച് ഇത്രയും വളരെ സൗന്ദര്യത്തോടെ
വളരെ ആഴത്തിൽ മറ്റാരും തന്നെ ഇത്രയും നല്ല രീതിയിൽ പ്രസംഗിക്കുകയോ അല്ലെങ്കിൽ എഴുതുകയോ ചെയ്തിട്ടില്ല. ബെന്തേജി വളരെ നല്ല രീതിയിലാണ് അത് പ്രസന്റേഷൻ ചെയ്തിട്ടുള്ളത്. எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பற்றி இவ்வளவு அழகாகவும் இவ்வளவு ஆழமாகவும் வேற யாராவது எடுத்துரைத்திருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. जब मैं इसे पढ़ रहा था मुझे पता है कि यह जो प्रवचन मालिका है, मतलब 6 दिनों की प्रवचन मालिका है, और मैं ये समझ पाया कि इसके पूर्व हमारे 2 धम्मचारियों ने प्रवचन दिया है. ഞാൻ മനസ്സിലാക്കുന്നു ഈ ലെക്ചർ സീരീസിൽ എനിക്ക് മുമ്പേ രണ്ടുപേര് പ്രസംഗിച്ചു കഴിഞ്ഞു. ആദ്യത്തെ 2 വിജയത്തെക്കുറിച്ച് പറഞ്ഞു കഴിഞ്ഞു. நான் உற்று நோக்கும் பொழுது இந்த 7 நாட்களுக்கான சொற்பொழிவில் எனக்கு முன்பாக 2 பேர் ஏற்கனவே 2 வெற்றிகளை பற்றி உங்களுக்கு கூறியிருப்பார்கள். एक मिनट के लिए मेरा हॉटस्पॉट थोड़ा सा चेंज करता हूँ, मुझे लगता है कि नेट में कुछ दिक्कत है, मैं दूसरा हॉटस्पॉट लेता हूँ. यस यस ऑन के लिए நகரத்தினோட உங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ഇവിടെ നല്ല മഴ പെയ്യുന്നുണ്ട് കേട്ടോ, അതുകൊണ്ടായിരിക്കും വോയിസ് ഡിസ്ട്രക്ഷൻ ഉണ്ട്. मेरी आवाज ठीक है? अभी ठीक है मेरी आवाज? अभी ठीक है ना? हाँ. तो यह जो प्रवचन बंटी जी ने दिया है बुद्धा's विक्ट्री पर, आज मेरी और यह माइक से मेरी आवाज में कुछ दिक्कत है? अच्छा है, अच्छा है ना? क्लियर है. ओके 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 या तो इस विषय पर आज मैं कुछ माफ कीजिएगा, मतलब ये जो हमारा क्या बोलते कि नेटवर्क की वजह से भले ही दिक्कत है और हम अपने अपने घरों में हैं, इसके बावजूद भी जूम आईडी की वजह से हम एक दूसरे को सुन पा रहे हैं, लेकिन कभी कभी क्या बोलते हैं जो इंटरनेट की असुविधा होती है तो मुश्किल हो जाती है. आई एम सॉरी फॉर दैट. എല്ലാവരും ക്ഷമിക്കണം, നമ്മളെല്ലാവരും നമ്മുടെ അവരവരുടെ വീടുകളിൽ ഇരിക്കുകയാണ്, സൂം വഴിയാണ് നമ്മൾ ഇതെല്ലാം കേൾക്കുന്നത്, പഠിക്കാൻ ശ്രമിക്കുന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ നെറ്റ്വർക്കിന്റെ ചില ഇഷ്യൂസ് വരുന്നത് കൊണ്ട് ചില സാങ്കേതിക തടസ്സങ്ങൾ നേരിടുന്നുണ്ട്, അതിൽ ക്ഷമിക്കുക. நான் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்றைய சூழ்நிலையில் வீட்டில் அடைபட்டு கிடக்கிறோம், இருந்தாலும் இந்த இணையதளத்தின் வழியாக நாம் சந்திக்க முடிகிறது. ஆனாலும் இணையதளத்தில் சில இடையூறுகள் ஏற்படும் கொண்டிருக்கின்றன, அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். यह जो विषय है जो मेरी ओर आया हुआ है, मतलब बहुत ही सुंदर है. मैं सोच रहा था इसको लेकर कि बुद्ध का विजय, मतलब अक्सर हम जब देखते हैं बुद्ध जयंती के बारे में जब कुछ बात की जाती है तो सिद्धार्थ बुद्ध ने बोधि वृक्ष के नीचे जो साक्षात्कार किया, जो अनुभव किया, उसके बारे में अक्सर कुछ कहा जाता है, लेकिन उसके पहले कुछ घटित हुई है जिससे आज संबंध है. ബുദ്ധന്റെ വിജയത്തെ കുറിച്ച് പറയുമ്പോൾ പലപ്പോഴും നമ്മൾ കാണുന്നത് ബുദ്ധൻ ബോധിവൃക്ഷത്തിന്റെ ചുവട്ടിലിരുന്ന് അദ്ദേഹം അദ്ദേഹത്തിനുണ്ടായ അനുഭവത്തെ കുറിച്ചാണ് കൂടുതലായിട്ട് നമുക്ക് വിവരണങ്ങൾ കിട്ടുന്നത്. എന്നാൽ അതിന് തൊട്ട് മുമ്പ് നടന്ന പല ഇൻസിഡന്റുകളുണ്ട്, അതിനെക്കുറിച്ച് കൂടുതലായിട്ട് പറയുന്നത് നമുക്ക് കേൾക്കാറില്ല. இது ஒரு அருமையான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் பொதுவாக புத்தருடைய வெற்றி என பார்க்கும் பொழுது அவர் போதி மரத்தின் அடியில் அமர்ந்து அவர் புத்தத்துவத்தை அடைந்ததுதான் நமக்கு அதிகமாக பகிரப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இதை பற்றி நமக்கு இதுவரை விளக்கி கூறியிருக்க வாய்ப்பில்லை. मुझे उम्मीद है कि आपने इसके पहले
सिद्धार्थ का जो गृह त्याग है इसके बारे में सुना होगा। उसके पश्चात उन्होंने जो अलग अलग गुरु जैसे उद्दक रामपुते आलाम है उनके साथ जो अध्ययन किया, अभ्यास किया, पूर्णता हासिल की, इसके बारे में भी सुना होगा। ഞാൻ മനസ്സിലാക്കുന്നു നിങ്ങൾ സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ നടത്തിയ ഗ്രഹത്യാഗത്തെ കുറിച്ച് ഇതിനു മുമ്പ് കേട്ട് കാണും. അതുപോലെ അതിനുശേഷം അദ്ദേഹം അലാർക്കാലം, കുത്ത് എന്നീ ഗുരുക്കന്മാരെ അടുത്ത് ചെന്ന് അദ്ദേഹം ആഴത്തിലുള്ള അറിവുകൾ നേടുകയും പിന്നീട് അദ്ദേഹം അറിവുകൾ നേടുവാൻ വേണ്ടി വീണ്ടും അവിടെ ഉപേക്ഷിച്ചു പോകുന്ന കാര്യത്തെക്കുറിച്ചൊക്കെ നിങ്ങൾ കേട്ട് കാണും. நான் நம்புகிறேன் இதற்கு முன்பு நடந்த 2 நாள் நிகழ்வில் நீங்கள் சித்தார்த்த கௌதமர் இல்லம் துறந்ததை பற்றியும் அதன் பிறகு அவர் அலார்கலாம் மற்றும் உத்தராம புத்தர் என்ற 2 குருக்களிடத்திலே பயிற்சி பெற்று அதில் திருப்தி அடையாமல் அதையும் தாண்டி தேடுதலுக்காக சென்றதையும் பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று. जब उन्होंने मतलब उतक रामपुत्र और आलार कलाम इनसे जब हम लोगों ने देखा कि वह जो है मतलब जो गुरुओं के साथ बैठकर जो भी हासिल किया और फिर एक जो क्या बोलते थोड़े से बात में जो संतुष्टि होती है, सिद्धार्थ वहां रुक से रत्नशील जी कृपया फिर से बोलिए। ब्रेक सिग्नल नहीं, नेटवर्क नहीं, स्ट्रक हो गया। हाँ शायद मेरा नेट है, 1 मिनट है, मैं दूसरा लेता हूँ। तुझे बंद कर, तुझे बंद कर। नो प्रॉब्लम, नो प्रॉब्लम। तू मोबाईल तिकडे नेलास का? त्याच्याच मी हो तिथे त्याच्यावर होता ना तो. ये सैम एक्सट्रीमली सॉरी, क्या मेरी आवाज आ रही है नागरत्न? हेलो, यस आ रहे हैं। हाँ यस अवसर यस। तो आज मेरी मतलब हम लोगों ने कल जो विषय की चर्चा की थी कि उदक रामपुत्र और आलार कलाम जो है के साथ रहकर जो भी शिक्षाएं हासिल की, तो उसके आगे बुद्ध संतुष्ट, सिद्धार्थ जो है वो संतुष्ट नहीं थे। उन्हें लगता था कि सत्य कहीं और है, सत्य और खोजने की जरूरत है। तो वे वहां से निकल पड़े और जहां आज के प्रवचन की शुरुआत होती है। तो ഇന്നലെ നമ്മൾ കേട്ട പ്രസംഗത്തിൽ നിന്നും നമ്മൾ മനസ്സിലാക്കി കഴിഞ്ഞു ഉദക് രാംപുത്തെ, അലാർ കലാം എന്നീ ഗുരുക്കന്മാരിൽ നിന്നും അദ്ദേഹം അവരിൽ നിന്നും നേടാനുള്ള അറിവുകളെല്ലാം നേടി. അതിൽ അദ്ദേഹം സന്തുഷ്ടനായിരുന്നില്ല. അതുകൊണ്ട് തന്നെ അവിടം ഉപേക്ഷിച്ച് അദ്ദേഹം മുന്നോട്ട് പോവുകയാണ് ചെയ്തത്. അപ്പോൾ അവിടെ നിന്നാണ് മൂന്നാമത്തെ വിജയത്തിന്റെ ആ ഗാഥ തുടങ്ങുന്നത്. நேற்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், சித்தார்த்த கௌதமர், அலார் கலாம் மற்றும் உத்தகிராம புத்தரிடத்தில் நிறைய பயிற்சிகள் எடுத்தார். ஆனாலும் அந்த பயிற்சிகளில் அவருக்கு திருப்தி இல்லாமல் அதைக்கும் மேற்கொண்டு தேடுவதற்காக அவர் வெளியேறினார் என்பதை கேட்டிருப்பீர்கள். இன்று நாம் அதனை தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். लेकिन इस प्रवचन में भंते जी ने इस विषय के लिए केवल 2 पैराग्राफ खर्च किए हैं. എന്നാൽ ഈ പ്രസംഗത്തെ കുറിച്ച് ബന്ദേജി കേവലം 2 പാരഗ്രാഫുകളിലായിട്ടാണ് വ്യാഖ്യാനം നൽകിയിട്ടുള്ളത്. இந்த சம்பவத்தை பற்றி பந்தே அவர்கள் தன்னுடைய உரையில் 2 பத்திகள் மட்டுமே பகிர்ந்திருக்கிறார். तो इसके बारे में मैं चिंतन कर रहा था, मैं सोच रहा था कि इसमें और क्या मिल सकता है, इसमें और क्या देखा जा सकता है और क्या चिंतन किया जा सकता है.
അപ്പോൾ ഇതിനെക്കുറിച്ച് ഞാൻ കൂടുതൽ ചിന്തിക്കുകയായിരുന്നു. ഇതിന് അപ്പുറത്തേക്ക് എന്തൊക്കെ കാര്യങ്ങളാണ് നമുക്ക് ഇതിലൂടെ നോക്കിക്കാണാൻ കഴിയുന്നത്, എന്തൊക്കെ കാര്യങ്ങൾ നമുക്ക് அதில் നിന്നും കാണാൻ കഴിയും എന്ന് അദ്ദേഹം നോക്കി. இந்த சம்பவத்தை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன், சிந்திக்க செய்கிறேன். இதை பற்றி நான் மேலும் அதிக என்ன கூற முடியும், இதை பற்றி நான் என்ன விளக்க முடியும் என்று. तो इस विषय में जब मैं कुछ अध्ययन कर रहा था, कुछ किताबों को ढूंढ रहा था, तो मुझे भंते के श्री धम्मानंद इनकी एक किताब मिली जिसमें कुछ मुद्दे मुझे मिले जो बहुत ही सुंदर है, जो हमारे काम के हैं. അപ്പോൾ ഈ വിഷയത്തെക്കുറിച്ച് കൂടുതൽ അധ്യയനം ചെയ്തപ്പോൾ, കൂടുതൽ ഞാൻ അന്വേഷിച്ചപ്പോൾ ബെന്റെ കേശരി ആനന്ദ് എന്ന വ്യക്തിയിൽ നിന്നും കൂടുതൽ കാര്യങ്ങൾ എനിക്ക് അദ്ദേഹത്തിന്റെ ബുക്കിൽ നിന്നും കിട്ടി. நான் இந்த சம்பவத்தை பற்றி நான் பயிற்சி தேடும் பொழுது, கற்க முயற்சிக்கும் பொழுது, பல புத்தகங்களை நான் இதற்காக வாசிக்கும் பொழுது எனக்கு பந்தே கேசரி தம்மானந்தா அவர்களுடைய புத்தகம் மிகவும் உதவிகரமாக இருந்தது. मतलब जब मैं इसको लेकर चिंतन कर रहा था, मुझे अक्सर ये भंते जी का जो प्रवचन है, पूज्य भंते उर्गेन संरक्षित जी का बुद्धा's विक्ट्री, मुझे बहुत पसंद है और हमारे चिंतन के लिए, हमें और गहराई में जाने के लिए ये बहुत ही सहायता करता है. മിക്കവാറും ഞാൻ ഈ വിഷയത്തെക്കുറിച്ച് പഠിക്കുമ്പോഴൊക്കെ ബെന്തേജിയുടെ ബുദ്ധാസ് വിക്ടറി എന്ന ബുക്ക് വായിക്കുമ്പോൾ അതിൽ ഒരുപാട് കാര്യങ്ങൾ ഉള്ളടങ്ങിയിട്ടുള്ളതായിട്ട് കാണാൻ പറ്റും. ബെന്തേജി വളരെ നല്ല രീതിയിലാണ് കാര്യങ്ങൾ അതിൽ വിശദീകരിക്കുന്നത്. இந்த புத்தகத்தை, அதாவது இந்த சம்பவத்தை பற்றி நாம் பார்க்கும்போது பந்தே சங்கரக்ஷிதா அவர்கள் நமக்கு விளக்கி கூறிக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் ஆழமாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் நாம் கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு வேறு சில புத்தகங்களையும் நாம் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது. यह जो संदर्भ है, यह उन्होंने आर्य परिवेशन सुत्त में इसका संदर्भ आया हुआ है. ഈ അവസരത്തിൽ അരിയ പരിയോജന സുത്ത എന്ന ആ സുത്തത്തിൽ അദ്ദേഹം കൂടുതൽ കാര്യങ്ങൾ വിശദീകരിച്ചിട്ടുണ്ട്. நாம் அரிய பரியோஜன சுத்தாவில் பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தை பற்றின கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்படுகிறது. यहाँ बुद्ध कहते हैं कि आपके दुखों का कारण आपके कर्म है. ഇവിടെ ഇതിൽ ബുദ്ധൻ പറയുന്നത് നിങ്ങളുടെ ദുഃഖങ്ങളുടെ കാരണം നിങ്ങൾ എന്തൊക്കെ കർമ്മങ്ങൾ പൂർവ്വകാലത്ത് ചെയ്തോ അത് കാരണമാണ് ദുഃഖിക്കേണ്ടി വരുന്നത്. இந்த இடத்தில் புத்தர் நமக்கு கூறியிருப்பது என்னவென்றால், உங்களுடைய துக்கத்திற்கு காரணம் உங்களுடைய செயல்கள் என்று கூறியிருக்கிறார். जो आपके अज्ञान से उभरते हैं. അത് എന്തൊക്കെയാണോ അതെല്ലാം നമ്മുടെ അറിവില്ലായ്മയിൽ നിന്നാണ് ഉയർന്നു വരുന്നത്. இவையெல்லாம் உங்களுடைய அறியாமையிலிருந்தே தோன்றுகிறது. आपकी आसक्ति ही आपके दुख तथा आपके भय को जन्म देती है. നമ്മുടെ ആസക്തി തന്നെയാണ് ദുഃഖവും ഭയത്തിനും ജന്മം നൽകുന്നത്. நம்முடைய அறியாமையே நம்முடைய துக்கத்திற்கும் பயத்திற்கும் காரணமாக இருக்கிறது. जब आप आसक्ति से मुक्त हो जाओगे तब न दुख रहेगा न भय. എപ്പോഴാണോ നമ്മൾ ആസക്തിയിൽ നിന്നും മുക്തമാകുന്നത് ആ ഘട്ടം മുതൽ നമുക്ക് ദുഃഖം ഉണ്ടാകത്തില്ല, ഭയവും ഉണ്ടാകത്തില്ല. நாம் அறியாமையிலிருந்து வெளியேறும் பொழுது நமக்கு துக்கமும் இருப்பதில்லை, பயமும் இருப்பதில்லை. बुद्ध आगे कहते हैं कि अपने इंद्रिय द्वारों का रक्षण कीजिए. മുന്നോട്ട് ബുദ്ധൻ പറയുന്നു, നിങ്ങളുടെ ഇന്ദ്രിയങ്ങളെ രക്ഷിക്കുക, ഇന്ദ്രിയങ്ങളെ സംരക്ഷിക്കുക എന്നാണ് അദ്ദേഹം പറയുന്നത്. அதாவது புத்தர் என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் உங்களுடைய இந்திரியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். अपने भोजन पर नियंत्रण रखें. നമ്മുടെ ഭക്ഷണ ശീലത്തിൽ നിയന്ത്രണം കൊണ്ടുവരിക. நம்முடைய உணவில் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவோம். चलिए दृढ़ता पूर्वक निश्चय करते हैं कि बड़ी ईमानदारी से या गंभीरता से अपनी बुद्धि को शुद्ध करें तथा कुशलता से सारे दुख
तथा भय से मुक्ति प्राप्त करें। വളരെ ദൃഢസങ്കല്പം എടുക്കുക. നിങ്ങളുടെ ദുഃഖങ്ങളിൽ നിന്നും നിങ്ങളുടെ യാതനകളിൽ നിന്നും പീഡനങ്ങളിൽ നിന്നും മോചനം നേടുവാനായി കുശല കർമ്മങ്ങൾ ചെയ്തുകൊണ്ട് കുശല ചിത്തം വികസിപ്പിച്ചുകൊണ്ട് നിങ്ങൾ മുന്നോട്ട് പോകുക. நீங்கள் உறுதிப்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய துக்கங்களிலிருந்தும் உங்களுடைய வேதனைகளிலிருந்தும் வெளியே வருவதற்கு திறமையான செயல்களை செய்து கொண்டிருங்கள். इसी बात को थोड़े से अलग तरीके से बुद्ध धम्मपद के अत्तवग्ग में कहते हैं कि आदमी अपना स्वामी आप है, दूसरा कौन स्वामी हो सकता है? अपने को दमन करने वाला दुर्लभ स्वामित्व को पाता है। थोड़ा ब्रेक करके बताइए। ओके, सो अत्त धम्मपद में अत्तवग्ग में बुद्ध कहते हैं आगे कि आदमी अपना स्वामी आप है. ധമ്മപദത്തിൽ അത്തവഗ്ഗത്തിൽ പറയുന്നത് आदमी अपना स्वामी आप है. നിങ്ങളാണ് നിങ്ങളുടെ സ്വന്തം യജമാനൻ. தம்மபதத்தில் அத்தவகத்தில் பகவான் புத்தர் கூறியிருப்பது என்னவென்றால் உங்களுடைய முதலாளி நீங்களே என்று. दूसरा कौन स्वामी हो सकता है? മറ്റാരാണ് നിങ്ങളുടെ യജമാനായി മാറാൻ കഴിയുക? வேறு யார் உங்களுடைய முதலாளியாக இருக்க முடியும்? अपने को दमन करने वाला दुर्लभ स्वामित्व को पाता है. Sorry, Manimaran, please translate. After that, I will do. This sentence, last sentence, please translate. Yes. Actually, it's a Dhammapad word. Wait a minute. Yes. Yes. अपने को दमन करने वाला दुर्लभ स्वामित्व को पाता है. अपने को दमन करने वाला दुर्लभ स्वामित्व को पाता है. स्वामित्व यानी क्या है? स्वामित्व सेल्फ. हाँ. गौतम प्रभु जी थोड़ा सा हेल्प कीजिए इंग्लिश में वगैरह ट्रांसलेट करके थोड़ा सा और उसका पाली सिंप्लीफाई थोड़ा सा पाली में पढ़ता हूँ, आप समझ जाएंगे थोड़ा. ठीक है. अत्ता ही अत्तनो नाथो को ही नाथो पयोसिया अत्तनाव सुदंतेन नाथं लभति दुर्लभम. तो लास्ट सेंटेंस थोड़ा सिंप्लीफाई किया तो उसको सरल से हम ट्रांसलेट कर सकते हैं. ओके. मतलब जो ये मैं है, इस मैं को जिसने दमन किया, इस मैं में जो अलग अलग जो विचार उत्पन्न होते हैं, जो समझता है और उस समझे हुए मन को जो अपने कंट्रोल में लगता है, अपने नियंत्रण में लाता है, वही सच्चा स्वामी है, वही मालिक है. नागरत्न मैं कर रहा हूँ. Yes. मेरे पास बुक है. தம்மை தாமே வென்று அடக்கமாக இருப்பவரை தேவர்களும் கந்தர்வரும் மாறனும் பிரம்மனும் கூட வெல்ல முடியாது. അപ്പോൾ ആരാണോ സ്വന്തം മനസ്സിനെ നിയന്ത്രിക്കാൻ കഴിയുന്നത്, സ്വന്തം മനസ്സിനെ സ്വന്തം കൺട്രോളിൽ കൊണ്ടുവരാൻ കഴിയുന്നത്, അവർ തന്നെയാണ് അവരുടെ യജമാനൻ. जब मैं इसको देख रहा था, मतलब अब हम देखते हैं कि सिद्धार्थ जो है, अभी हम केवल सिद्धार्थ की बात कर रहे हैं, बुद्ध की बात नहीं कर रहे हैं. सिद्धार्थ जिन्होंने गृह त्याग किया, जिन्होंने अलग अलग गुरुओं से शिक्षा हासिल की, लेकिन वे संतुष्ट नहीं हुए और फिर उन्होंने अपना जो आगे का रास्ता है वह तय करने की कोशिश की. और ये जो 6 साल है, मतलब 29वें वर्ष में उन्होंने गृह त्याग किया और 6 साल के पश्चात, मतलब 35वें वर्ष में उन्हें संबोधि की प्राप्ति हुई. तो ये जो शुरू का एक 6 महीने 6 साल भर का जो समय है, उसके पश्चात इसकी शुरुआत होती है. ഇപ്പോഴും നമ്മൾ ബുദ്ധന്റെ കാര്യമല്ല പറഞ്ഞു വരുന്നത്, നമ്മൾ സംസാരിക്കുന്നത് സിദ്ധാർത്ഥ ഗൗതമന്റെ കാര്യമാണ്. അദ്ദേഹം ഗൃഹത്യാഗം ചെയ്തു,
പല പല ഗുരുക്കന്മാരിൽ നിന്നും ശിക്ഷണങ്ങൾ അഭ്യാസങ്ങൾ കൂടുതൽ ആഴത്തിലുള്ള അഭ്യാസങ്ങൾ ചെയ്യുകയും പല ശിക്ഷണങ്ങൾ നേടുകയും ചെയ്തു. അതിലൊന്നും സന്തുഷ്ടനല്ലാതെ അദ്ദേഹം വീണ്ടും മുന്നോട്ട് പോവുകയാണ് ചെയ്തത്. മുന്നോട്ട് പോകുമ്പോൾ അദ്ദേഹത്തിന് അപ്പോൾ 29 വയസ്സായിരുന്നു. അതിനുശേഷം അദ്ദേഹം സ്വയം പ്രതിജ്ഞ എടുത്തുകൊണ്ട് അദ്ദേഹത്തിൻ്റെതായ മാർഗങ്ങൾ അദ്ദേഹം അവലംബിക്കുകയാണ് ചെയ്തത്. അതിനെക്കുറിച്ചാണ് നമുക്ക് ഇനി നോക്കാനുള്ളത്. நாம் பேசிக்கொண்டிருப்பது சித்தார்த்த கௌதமரை பற்றி. சித்தார்த்த கௌதமர் இல்லத்தை துறந்து வெளியே வந்து அதன் பிறகு பெரிய உயர்ந்த ஆசான்களிடத்திலே கல்வி பயின்று அதிலும் திருப்தி அடையாமல் அவர் மேற்கொண்டு உயர்ந்த அனுபவத்தை பெறுவதற்காக வெளியே சென்றார். அந்த முயற்சியை பற்றி தான் நாம் இங்கு பேசியிருக்கிறோம். हम देखते हैं कि भगवान बुद्ध ने उनकी शिक्षाओं में 3 मूल विषयों के बारे में बात की है और कभी कभी उन्होंने और एक चौथा विषय बताया है जो भय है, जिसे फियर कहते हैं. നമുക്കറിയാം ഭഗവാൻ ബുദ്ധന്റെ ശിക്ഷണങ്ങൾ ഏത് തന്നെ നോക്കിയാലും അവിടെയൊക്കെ തന്നെ അദ്ദേഹം 3 വിഷയങ്ങളെ കുറിച്ച് പറയാറുണ്ട്. അത് വളരെ സുപരിചിതമായ കാര്യമാണ്. പക്ഷെ 4ാമതൊന്നുകൂടി ഉണ്ട്, അതിനെയാണ് ഭയം എന്ന് പറയുന്നത്. நம் அனைவருக்கும் தெரியும், பகவான் புத்தர் அவருடைய போதனைகளில் 3 முக்கியமான விஷயங்களை பற்றி நமக்கு போதித்திருக்கிறார். அதில் கூடுதலாக 4வது ஒன்றும் இருக்கிறது, அதுதான் பயம். आज पहले जो 3 विषय जो बुद्ध ने बताया है, जैसे लोभ कहते हैं, द्वेष कहते हैं या अज्ञान कहते हैं, उससे आज हम रूबरू नहीं होंगे. तो उसके बजाय आज हम केवल भय के ऊपर कॉन्सेंट्रेट होने वाले हैं. നമുക്കറിയാം ഭഗവാൻ ബുദ്ധൻ പറയുന്ന 3 വിഷയങ്ങൾ ഏതൊക്കെയാണ്? ആസക്തി, വിദ്വേഷം, അറിവില്ലായ്മ, അജ്ഞത. ഇതാണ് നമ്മളെപ്പോഴും പറയുന്നത്. ഇന്ന് ഇതിനെക്കുറിച്ച് കൂടുതൽ നമ്മൾ നോക്കുന്നില്ല. നമ്മൾ ഇന്ന് പ്രത്യേകം നോക്കുന്നത് ഭയത്തെ കുറിച്ചാണ് നമ്മൾ ഇന്ന് ചർച്ച ചെയ്യാൻ പോകുന്നത്. நாம் அனைவரும் அறிந்திருப்போம், பகவான் புத்தர் நமக்கு கூறியிருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் என்னவென்று. அதாவது பேராசை, பெருவிருப்பு, அறியாமை. ஆனால் நாம் இன்று இந்த 3 விஷயங்களை பற்றி ஆராய போவதில்லை. நாம் பார்க்க போவது பயத்தை பற்றி. ये जो भय है, मैं इसके बारे में जब चिंतन कर रहा था तो सिद्धार्थ, अब हम उनकी बात कर रहे हैं जिन्होंने अभी तक संबोधि की प्राप्ति नहीं की है. അപ്പോൾ ഈ ഭയത്തെ കുറിച്ച് നോക്കുമ്പോൾ സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ, അതായത് ബുദ്ധനാകാത്ത ഒരു വ്യക്തിയെ കുറിച്ചാണ് നമ്മൾ ഇവിടെ നോക്കുന്നത്. അദ്ദേഹം ഭയത്തെ എങ്ങനെയാണ് അതിജീവിച്ചത് എന്ന് നമുക്ക് നോക്കാം. நாம் பயத்தை பற்றி பேசும் பொழுது நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது சித்தார்த்த கௌதமரை பற்றி, போதி நிலையை அடைந்த ஒரு மனிதரை பற்றி அல்ல. जब उन्होंने यह निश्चय किया कि उद्धक रामपुत्र और आलार कालाम जी के पास जब वे थे, ध्यान का अभ्यास किया और जब उन्होंने देखा कि इसमें सत्यता जो है वो अभी तक जो जिस सत्य के लिए मैं घर से बाहर हो गया हूँ, घर से बेघर हो गया हूँ, वो सत्य मुझे दिखाई नहीं दे रहा है, तो उन्होंने आगे जाने का तय किया और आगे का रास्ता करना तय किया. और ऐसी जगह भंते संरक्षित जी कहते हैं, ऐसी जगह गए जहाँ लोग जाने को डरते हैं. അപ്പോൾ ഉദക്രാം പുത്തനും അലാർ കലാമും എന്നീ ഗുരുക്കന്മാരിൽ നിന്നും അദ്ദേഹം ശിക്ഷണങ്ങൾ നേടിയെങ്കിലും അദ്ദേഹം തൃപ്തനല്ലായിരുന്നു. കാരണം ഏത് സത്യത്തെക്കുറിച്ചാണോ അദ്ദേഹം അന്വേഷിച്ച് കണ്ടെത്താൻ അദ്ദേഹം പുറപ്പെട്ടത്, അത് അദ്ദേഹത്തിന് അവിടെ ലഭിച്ചില്ലായിരുന്നു. അതുകൊണ്ട് തന്നെ അദ്ദേഹം പുറത്തേക്ക് പോവുകയായിരുന്നു. അദ്ദേഹം കൊടും കാടുകളിലേക്ക് പോവുകയായിരുന്നു. ബന്ധേ സംരക്ഷിത പറയുന്നത് ആരും തന്നെ അങ്ങനെ ഒരു വലിയൊരു സാഹസം കാണിക്കാത്ത രീതിയിലുള്ള അത്രയും വലിയ സാഹസമായിട്ടുള്ള ഒരു യാത്രയാണ് അദ്ദേഹം ചെയ്തത്. சித்தார்த்த கௌதமர் அலார் கலாம் மற்றும் உத்தகிராம புத்தரிடம் உயர்ந்த கல்விகளை கற்ற பிறகும் அவர் திருப்தி அடையவில்லை. ஏனென்றால் அவர் தேடி வந்த உண்மை, அவர் தேடி வந்த சத்தியம் அங்கு அவருக்கு கிடைக்கவில்லை. ஆகவே அவர் அங்கிருந்து வெளியேறி அவர் உண்மையான சத்தியத்தை தேடி போகிறார். அவர் போகின்ற அந்த பாதையை பற்றி நமக்கு பந்தே சங்கரக்ஷிதா அவர்கள் குறிப்பிடும் பொழுது, யாருமே போக பயப்படக்கூடிய ஒரு பாதையை நோக்கி அவர் செல்கிறார் என்று கூறுகிறார். मैं सोच रहा था, क्या वे आगे चल पड़े तब क्या उन्हें अकेलेपन का भय नहीं लगा होगा? ഞാൻ അതിനെക്കുറിച്ച് ചിന്തിക്കുകയായിരുന്നു. അദ്ദേഹം
മുന്നോട്ട് പോവുകയും കൊടുങ്കാടുകളിലേക്ക് കയറുകയും ചെയ്തപ്പോൾ അദ്ദേഹം ഒറ്റയ്ക്കായിരുന്നു. അദ്ദേഹത്തിന് എന്ത് ഭയമില്ലായിരുന്നു? എങ്ങനെയാണ് അദ്ദേഹത്തിന് ഭയമില്ലാത്ത അവസ്ഥയിൽ അദ്ദേഹത്തിന് പോകാൻ കഴിഞ്ഞത്? நான் இந்த சம்பவத்தை பற்றி யோசிக்கும் பொழுது அவர் யாருமே செல்லும் பயப்படுகிற ஒரு பாதையில் செல்கிறார். அப்பொழுது அவருக்கு அதில் செல்வதற்கு பயம் ஏற்படவில்லையா? जब मैं जंगल की गहराई में चला जाऊंगा तो क्या मुझे खाना मिलेगा, इस बात का उन्हें भय नहीं लगेगा? या मुझे खाना मिलेगा या नहीं मिलेगा, इस बात का क्या उन्हें भय नहीं लगा होगा? കൊടുങ്കാടുകളിലേക്ക് അതിന്റെ ആഴങ്ങളിലേക്ക് പോകുമ്പോൾ ആഹാരം കിട്ടുമോ എനിക്ക് കിട്ടില്ലേ എന്നൊരു ഭയം ഉണ്ടാകില്ലേ? நாம் அடர்ந்த காட்டு பகுதிகளுக்குள் செல்லும் பொழுது நமக்கு அங்கு உணவுகள் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பயம் ஏற்படாதா? जो आज मेरे पास है वो कल मेरे पास नहीं रहेगा, क्या इस बात का उन्हें भय नहीं लगा होगा? ഇന്ന് എൻ്റെ കയ്യിൽ എന്തെല്ലാം ഉണ്ടായിരുന്നോ അതൊന്നും തന്നെ നാളെ എൻ്റെ കയ്യിൽ ഇല്ലാതാകുകയാണ്, അല്ലെങ്കിൽ ഉണ്ടായിരിക്കില്ല. അപ്പൊ ഇതിനെക്കുറിച്ചുള്ള ഭയം അദ്ദേഹത്തിന് ഉണ്ടായിരുന്നില്ലയോ? இன்று என் கையில் என்ன இருக்கிறதோ அது நாளை என் கையில் இருக்க போவதில்லை. இதை யோசிக்கும் போது ஒருவருக்கு பயம் உண்டாகாதா? जब मैं अकेले में रहूंगा और मुझे कोई बीमारी हो जाएगी और मेरी सेवा शुश्रूषा करने वाला कोई नहीं रहेगा, क्या इस बात का उन्हें भय नहीं लगा होगा? ഞാൻ ഇന്ന് എല്ലാവരോടൊപ്പം ഉണ്ടായിരുന്നു. എനിക്ക് ശരിയായ രീതിയിൽ പോഷണവും മരുന്നും എല്ലാം ലഭിക്കുന്നു. പക്ഷേ ഞാൻ ഒറ്റയ്ക്കാകുമ്പോൾ എനിക്ക് ഇതൊന്നും കിട്ടില്ല, ഇത് ലഭിക്കില്ല എന്നൊരു ഭയം നമ്മളിൽ ഉണ്ടാകാറില്ലേ? நான் தனிமையில் இருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுமேயானால் அப்பொழுது எனக்கு உதவி செய்வதற்கு அங்கு யாருமே இருக்க மாட்டார்கள். எனக்கு மருந்துகளோ என்னை பராமரிக்கவோ யாரும் இருக்க மாட்டார்கள். அதை கண்டு எனக்கு பயம் வருமா வராதா? इस तपश्चर्या के दौरान मेरी मृत्यु हो सकती है, क्या इस बात का उन्हें भय नहीं लगा होगा? ഈ തപശ്ചര്യ ഞാൻ ചെയ്യുന്ന വേളയിൽ ഒരുപക്ഷെ എൻ്റെ ജീവൻ തന്നെ അപായത്തിലാകാം, ഞാൻ മരിച്ചു പോകാം. അതിനെക്കുറിച്ച് ഒരു ഭയം അദ്ദേഹത്തിന് ഉണ്ടായില്ലയോ? நான் இந்த தவத்தில் ஈடுபட்டிருக்கும் போது எனக்கு மரணம் கூட நேரலாம். இதை கண்டு பயம் ஏற்படாதா? क्या उन्हें वो जब रात के अंधेरों में हम देखते हैं कि जब रात का अंधेरा होता है वहां जंगलों में कोई लाइट नहीं होती है, तो क्या उन्हें अंधेरे का भय नहीं लगा होगा? നമുക്കറിയാം രാത്രി ഇരുട്ടത്ത്, അതായത് കാടുകളിൽ ലൈറ്റ് ഒന്നും ഉണ്ടാകില്ല. അപ്പോൾ നമുക്ക് ഭയം ഉണ്ടാകും. അപ്പോൾ അദ്ദേഹത്തിന് കൊടുങ്കാടുകളിൽ ഉള്ളിലേക്ക് പോയപ്പോൾ അദ്ദേഹത്തിന് ഭയം ഉണ്ടായില്ലേ? நமக்கு தெரியும், இரவு நேரங்களில் பயங்கரமான இருள் உண்டாகும். அதுவும் இது மாதிரி அடர்ந்த காடுகளில் பார்க்கும்போது இருள் எங்கும் பரவி இருக்கும், அங்கு விளக்கு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது போன்ற இருளான பகுதியில் செல்லும் பொழுது பயம் ஏற்படுமா அல்லவா? रेंगने वाले या जो जंगली जानवर होते हैं, क्या उनका भय उन्हें नहीं लगा होगा? കൊടുങ്കാടുകളിൽ വളരെയധികം ക്രൂരമായ മനുഷ്യനെ പിടിച്ചു തിന്നുന്ന മൃഗങ്ങളുണ്ടാവും. അതിനെക്കുറിച്ച് അദ്ദേഹത്തിന് ഭയം ഉണ്ടായില്ലയോ? நாம் அடர்ந்த காடுகளில் செல்லும் பொழுது கொடிய மிருகங்கள் அங்கு இருக்கக்கூடும், அதை நினைத்து பயம் உண்டாகுமா அல்லவா? ये जब बादल घिर के आते हैं, बड़ी बिजली चमकती है, बड़ी बादलों में गड़गड़ाहट होती है, क्या उससे उन्हें भय नहीं लगा होगा? കാർമേഘങ്ങൾ കൂടുകയും വലിയ ഉച്ചത്തിൽ ഇടിമിന്നൽ ഉണ്ടാകുകയും ചെയ്യുന്നു, വലിയ മഴയുണ്ടാകുന്നു. ഈ സമയത്ത് അദ്ദേഹത്തിന് ഭയം ഉണ്ടായില്ലയോ? பெரும் புயல், பெரும் மின்னல், மழை ஏற்படக்கூடும். இதை காணும்போது பயம் ஏற்படுமா அல்லவா? इसके बारे में जब मैं सोच रहा था, मुझे लगा जरूर सिद्धार्थ को इसके बारे में भय लगा होगा. അപ്പോൾ ഇതിനെക്കുറിച്ച് ഞാൻ ചിന്തിച്ചപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലായത് തീർച്ചയായിട്ടും സിദ്ധാർത്ഥ ഗൗതമനും ഇതിനെല്ലാ കുറിച്ചും ഭയം ഉണ്ടായിട്ടുണ്ട്. நான் இதை பற்றி யோசிக்கும் போது நான் என்ன நினைத்தேன் என்றால், கண்டிப்பாக இதையெல்லாம் நினைத்து सिद्धार्थ गौतमருக்கு பயம் வந்திருக்கும். लेकिन सिद्धार्थ ने दृढ़ता पूर्वक निश्चय किया हुआ था कि चाहे कुछ भी हो जाए, जब तक सत्य की प्राप्ति नहीं होती है तब तक मैं पीछे नहीं हटूंगा.
എന്നാൽ സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ വളരെയധികം നിശ്ചയദാർഢ്യം ഉണ്ടായിരുന്ന മനുഷ്യനാണ്. അദ്ദേഹം ദൃഢസങ്കല്പം ചെയ്തു, എന്തു തന്നെ സംഭവിച്ചാലും ഞാൻ മുന്നോട്ട് തന്നെ പോകും എന്ന് അദ്ദേഹം പ്രതിജ്ഞ എടുത്താണ് മുന്നോട്ട് പോയത്. ஆனால் சித்தார்த்த கௌதமர் உறுதிப்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவர் முன்னே சென்று கொண்டிருக்கிறார். அவர் எது நடந்தாலும் என்னுடைய சத்தியத்தை நான் அடையும் வரை நான் பின் வாங்க மாட்டேன் என்ற உறுதிப்பாடுகளோடு அவர் முன்னோடு சென்று கொண்டிருக்கிறார். हमने यह देखा है कि ये जो भय है यह हमारी स्वार्थी बुद्धि तथा अज्ञान की संतान होती है, उसका बच्चा होता है. നമ്മൾ ഇവിടെ നോക്കുന്നത് ഭയം എന്ന് പറയുന്നത് ആസക്തിയുടെയും അറിവില്ലായ്മയുടെയും കുട്ടിയായിട്ടാണ് അത് വരുന്നത്. അതിൽ നിന്നാണ് ജന്മം എടുക്കുന്നത്. நாம் பார்க்கும்போது இந்த பயம் என்பது நம்முடைய அறியாமையின் குழந்தை என்று சொல்லலாம். அதிலிருந்து தான் அது பிறவி எடுக்கிறது. भय हमारे चारों ओर बसा हुआ है. ഭയം എന്ന് പറയുന്നത് നമ്മുടെ 4 ദിക്കിലും നമുക്ക് ചുറ്റിനും എപ്പോഴും ഉണ്ടായിരിക്കുന്നതാണ്. பயம் என்பது நம்முடைய 4 திசைகளிலிருந்தும் உண்டாகக்கூடியது. मनुष्य जीवन जो है वो अनंत अद्भुत भयों से भरा पड़ा हुआ है. മനുഷ്യ ജീവിതം എന്ന് പറയുന്നത് അനേകം അത്ഭുതങ്ങൾ നിറഞ്ഞ ഒന്നാണ്. மனித வாழ்க்கை என்பது பல அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடியது. हमारे व्यक्तित्व के ऐसे कई काले पहलू है. നമ്മുടെ വ്യക്തിത്വത്തിന്റെ പല നെഗറ്റീവായിട്ടുള്ള വശങ്ങൾ അതിൻ്റെ അകത്തുണ്ട്. நம்முடைய உள்ளில் நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கின்றன. जब तक हम अपने स्वार्थी भाव को नहीं पहचानते हैं, जब तक हम अपने अज्ञान को नहीं पहचानते हैं, भय से मुक्ति पाना मुश्किल है. എപ്പോഴും നമ്മൾ നമ്മുടെ സ്വാർത്ഥതയെ, നമ്മുടെ അറിവില്ലായ്മയെ ശരിയായ രീതിയിൽ തിരിച്ചറിയാൻ നമുക്ക് സാധിക്കുന്നില്ല, അതുവരെയും നമ്മുടെ ഈ ഭയത്തിൽ നിന്ന് നമുക്ക് മുക്തി നേടാൻ കഴിയില്ല. நாம் எப்பொழுது வரைக்கும் நம்முடைய உள் உணர்வுகளையும் நம்முடைய அறியாமையும் அறியாமல் இருக்கிறோமோ, புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ, அதுவரையில் நமக்கு இந்த பயத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. हमें भी यह समझना बहुत मुश्किल है. हम भी देखते हैं कि हमारे मन में भी बहुत ही गहराई में भय छिपा हुआ है जो समय समय पर बाहर आता है. നമുക്ക് ഇത് മനസ്സിലാക്കുക എന്ന് പറയുന്നത് വളരെ പ്രയാസമേറിയ ഒന്നാണ്. നമ്മൾ സ്വയം അത് പരിശോധിക്കുമ്പോൾ നമുക്ക് മനസ്സിലാവും, പല ഭയങ്ങൾ കൊണ്ട് പലയിടത്തും ഒളിഞ്ഞും തെളിഞ്ഞും ഒക്കെ പല ഭയങ്ങൾ നമ്മൾ ഉണ്ടായിരിക്കുന്നതായി കാണാൻ കഴിയും. நாம் நம்மை பற்றி தெளிவாக நாம் உற்று நோக்கும் பொழுதுதான் நமக்குள் எவ்வளவு பயம் இருக்கிறது என்பதை நாம் காண முடியும். बुद्ध यहाँ कहते हैं आगे कि जब भी भय उत्पन्न होता है वह सामान्य जनों में ही उत्पन्न होता है. भय जब भी भय उत्पन्न होता है तो वह सामान्य जनों में ही उत्पन्न होता है. ഭയം എപ്പോഴാണ് നിർമ്മിക്കപ്പെടുന്നത്, ഉൽപ്പാദിക്കപ്പെടുന്നത്, അത് സാധാരണ ജനങ്ങളുടെ ഇടയിലാണ് എപ്പോഴും ഉൽപ്പന്നമാകുന്നത്. பயம் எப்பொழுது வெளிப்படுகிறது என்றால் அது சாதாரண மக்களிடத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது. Yes, प्रज्ञावान पुरुषों में भय उत्पन्न नहीं होता है. പ്രജ്ഞയുള്ള വ്യക്തിത്വങ്ങളിൽ ഒരിക്കലും ഭയം ഉണ്ടാകില്ല. பேரறிவு பெற்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் பயம் வெளிப்படுவதில்லை, உண்டாவதில்லை. भय कुछ और नहीं है तो वह हमारे मन की ही अवस्था है. ഭയം എന്ന് പറയുന്നത് മറ്റൊന്നുമല്ല, അത് നമ്മുടെ മനസ്സിന്റെ തന്നെ ഒരു മാനസിക അവസ്ഥയാണ്. பயம் என்பது வேறொன்றும் இல்லை, அது நமது மனதில் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் தான். और हर मनुष्य में मन पर नियंत्रण करने की काबिलियत है. हर मनुष्य में मन पर नियंत्रण करने की काबिलियत है, क्षमता है.
അതുകൊണ്ട് തന്നെ എല്ലാ മനുഷ്യരിലും മനസ്സിനെ നിയന്ത്രിക്കാനുള്ള ശക്തിയുണ്ട്. ആ ശക്തി ഉള്ളത് കൊണ്ട് തന്നെ ഭയത്തെയും അതിജീവിക്കാൻ കഴിയും. எல்லா மனிதர்களிடத்திலும் மனதை கவனிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. यह बात बुद्ध ने की है, अपने अनुभव से की है। वे भी हमारी तरह ही एक सामान्य व्यक्ति थे, लेकिन उन्होंने यह जो असामान्य बात है वह करके दिखाई है. ഈ കാര്യം സ്വയം ബുദ്ധൻ തന്നെ പറഞ്ഞതാണ്. അദ്ദേഹം നമ്മളെപ്പോലെ സാധാരണ ഒരു വ്യക്തിയായിരുന്നു. അദ്ദേഹത്തിനും നമ്മളിലുള്ള പോലെ ഭയങ്ങളും മറ്റെല്ലാം തന്നെ ഉണ്ടായിരുന്നു. പക്ഷെ അദ്ദേഹത്തിന്റെ പ്രയത്നത്തിലൂടെ അത് മറികടക്കുകയും അസാമാന്യമായ എന്താണോ സാധ്യമല്ലാത്തത് അത് സാധിച്ചെടുക്കുകയും ചെയ്തു. புத்தர் இதைதான் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். புத்தரும் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதராக இருந்து, ஒரு பயத்துக்கு இருக்கக்கூடிய மனிதராக இருந்து அவர் தன்னைத்தானே ஒரு அசாதாரண மனிதனாக உருவாக்கி கொண்டவர். मतलब यह जो बुद्ध कहते हैं उनका अपना अनुभव है, उन्होंने यह स्वयं अपने अनुभव से सिद्ध किया है. അപ്പോൾ ബുദ്ധൻ പറയുന്നത് എന്റെ സ്വന്തം അനുഭവത്തിലൂടെയാണ് ഈ സിദ്ധി ഞാൻ നേടിയെടുത്തത്. புத்தர் நம்மிடம் கூறுவது என்னவென்றால், நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் தான் இந்த அறிவை நான் பெற்றேன். इसे आगे समझने के लिए हमें एक और मतलब बोधिचर्या अवतार किताब, जो अभी कुछ देर पहले मेरे मित्र ने कहा कि ये किताब मुझे बहुत अच्छी लगती है, जो आचार्य शांति देव की है. इन्होंने बोधिचर्या अवतार इस अपने बहुत ही मूल्यवान ग्रंथ में जो पाप देशना नामक द्वितीय परिच्छेद है, उसमें श्लोक 59 है, उसमें वे कहते हैं कि आज ही मृत्यु आ नहीं रही. ഇവിടെ ഇതിനെക്കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ എൻ്റെ മിത്രം പറഞ്ഞതുപോലെ ബോധിചര്യ അവതാരം എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട ഒരു പുസ്തകമാണ്. അതില് ഒരു ശ്ലോകത്തിൽ ഇതിനെക്കുറിച്ച് വിശദമായി പറയുന്നുണ്ട്. वो जो स्टैंजा फिर से रिपीट कीजिए, लास्ट स्टैंजा. आज ही मृत्यु आ नहीं रही. आज ही आवाज कट कर रहा है. हाँ, आज ही मृत्यु आ नहीं रही. ഇന്ന് മരണം വരുന്നില്ല, മരണം സംഭവിക്കുന്നില്ല. இதை பற்றி மேலும் நான் விவரிப்பதற்காக போதிச்சாரியா அவதார் சாந்தி தேவர் அவர்களால் இயற்றப்பட்ட புத்தகத்திலிருந்து நான் உதாரணம் எடுக்கப் போகிறேன். அது இந்த போதிச்சாரியா அவதார் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு புத்தகம் என்று என்னுடைய நண்பர் என்னை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு கூறியிருப்பார். அந்த போதிச்சாரியா அவதார் புத்தகத்தில் 59வது பாகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதில் இன்று மரணம் நிகழப்போவதில்லை. मुझे सुख से बैठना ठीक नहीं. എനിക്ക് സുഖത്തോടെ ഇരിക്കുക എന്ന് പറയുന്നത് സാധിക്കില്ല. സോറി, am I correct? Yes, मुझे सुख से बैठना ठीक नहीं. நான் சுகத்தோடு அமர்ந்திருப்பது சாத்தியமில்லை. अवश्य ही वह समय आएगा जब मैं नहीं रहूंगा. തീർച്ചയായിട്ടും അങ്ങനെ ഒരു സമയം വരും, സുഖത്തോടെ ഇരിക്കാൻ പറ്റാത്ത ഒരു സമയവും എന്നിൽ വന്നു ചേരും. நான் இல்லாமல் போகும் ஒரு சம்பவம் நிகழும். तो यह जो बात है इसके और मैं आप सभी को लेके आना चाहता हूँ, और मैं सचमुच अपने तमिलनाडु के मित्रों का पुण्यानुमोदन करना चाहता हूँ कि इस विषय पर मुझे उन्होंने कहने के लिए कुछ कहा. ഞാൻ ഇതിനെക്കുറിച്ച് കൂടുതൽ ആഴത്തിൽ കൊണ്ടുപോകാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ഈ വിഷയത്തെക്കുറിച്ച് എനിക്ക് തമിഴ്നാട്ടിലുള്ള മിത്രങ്ങളെ ഞാൻ വീണ്ടും നന്ദി അറിയിക്കുകയാണ്. കാരണം ഈ കാര്യത്തെക്കുറിച്ച് അവരോട് ഒപ്പം പങ്കുവയ്ക്കാൻ അവരാവശ്യപ്പെട്ടത് കൊണ്ട് തന്നെ ഞാൻ അവർക്ക് നന്ദി അറിയിക്കുകയാണ്. நான் இந்த விஷயத்தை பற்றி இன்னும் கூடுதலாக ஆழமாக செல்ல விரும்புகிறேன். அதே சமயத்தில் நான் தமிழ்நாடு மித்திரர்களுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த விஷயத்தை குறித்து பேசுவதற்கு அவர்கள் என்னை பரிந்துரைத்தமைக்காக. इस बात पर मुझे पुनः चिंतन करने का मौका मिला इससे. കാരണം ഈ കാര്യത്തെക്കുറിച്ച് വീണ്ടും എനിക്ക് ചിന്തിക്കാൻ ഒരു അവസരം ലഭിക്കുകയാണ് ചെയ്തത്.
இந்த விஷயத்தை குறித்து மீண்டும் சிந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ये जो भय है, इस भय ने हमारे पूरे जीवन को एक तरह से पकड़ कर रखा हुआ है, हमारे विकास को पकड़ कर रखा हुआ है. അപ്പോൾ നമ്മളിലുള്ള ഭയമാണ് നമ്മുടെ മുഴുവൻ ജീവിതത്തെയും നമ്മുടെ വികാസത്തെയും പിടിച്ചു നിർത്തുന്നത്. അത് വികാസത്തെ അനുവദിക്കാതിരിക്കുന്ന ഈ ഭയമാണ്. இந்த ஒரு பயம்தான் நம்முடைய முழு வாழ்க்கையும் நம்முடைய முன்னேற்றத்தையும் பிடித்து கொண்டு நிற்கிறது. जब कुछ सब ठीक ठाक चलता है तो हम भूल जाते हैं कि मृत्यु आने वाली है. എല്ലാം നല്ല രീതിയിൽ നടക്കുന്ന സമയത്ത്, നല്ലപടി എല്ലാം നടക്കുന്ന സമയത്ത് നമ്മൾ മറന്നു പോകാറുണ്ട് മരണം നമ്മുടെ പിന്നാലെ വരികയാണ് എന്ന കാര്യം നമ്മൾ വിട്ടുപോകാറുണ്ട്. எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் மறந்து விடுகிறோம் நமக்கு பின் நம்மை மரணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை. लेकिन सिद्धार्थ इस बात से व्यथित हुए थे. उन्होंने इस दुनिया में दुख देखा था और उन्हें पता था कि इस दुख को इस दुख के कारणों को जब तक मैं खोजता नहीं, उसको ढूंढता नहीं हूँ, उसको सर्च नहीं करता हूँ, तब तक मैं शांति से नहीं सोऊंगा. എന്നാൽ സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ ഈ കാര്യത്തിൽ വ്യത്യസ്തമായി ചിന്തിച്ചിരുന്ന വ്യക്തിയാണ്. കാരണം അദ്ദേഹം ലോകത്ത് ദുഃഖമുണ്ട് എന്ന് അദ്ദേഹം മനസ്സിലാക്കി. ആ ദുഃഖത്തിന് പരിഹാര മാർഗം എന്താണ്, അത് ലഭിക്കുന്നത് വരെയും ഞാൻ മുന്നോട്ട് തന്നെ പോകും എന്ന് പ്രതിജ്ഞ എടുത്തുകൊണ്ടാണ് അദ്ദേഹം മുന്നോട്ട് ഇറങ്ങി പുറപ്പെട്ടത്. சித்தார்த்தர் இதை உணர்ந்திருந்தார். ஆனால் அவர் நான் என்னுடைய முயற்சியில் அடையும் வரை, ஈடேறும் வரை நான் ஓய மாட்டேன், நான் முன்னேற்ற செய்வேன், அதுவரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தார். जब तक हम इस भय को पहचानते नहीं है, उसके कारणों को खोजते नहीं है, तब तक हमारी मुक्ति के लिए बाधाएं बनी रहेगी. അപ്പോൾ എപ്പോൾ വരെയാണോ നമ്മൾ ഈ ഭയത്തെ ശരിയായ രീതിയിൽ മനസ്സിലാക്കുന്നില്ല, ഈ ഭയത്തിന്റെ പിന്നിലുള്ള കാരണങ്ങളെ കുറിച്ച് ശരിയായ രീതിയിൽ നമ്മൾ അറിവ് നേടുന്നില്ല എങ്കിൽ അതുവരെയും നമ്മുടെ പിന്നാലെ ഈ ഭയം എപ്പോഴും പിന്തുടർന്നുകൊണ്ടേയിരിക്കും. நாம் இந்த பயத்தை பற்றி புரிந்து கொள்ளாத வரையும், இந்த பயம் எவ்வாறு உருவாகிறது என்ற காரணத்தை புரிந்து கொள்ளாத வரையிலும் அந்த பயம் நம்மை பின்தொடர்ந்தே வந்து கொண்டே இருக்கும். हम बड़े सौभाग्यशाली हैं कि बाबा साहब ने हमें बुद्ध का धम्म दिया हुआ है. നമ്മൾ വളരെ ഭാഗ്യവാന്മാരാണ്. കാരണം ബാബാ സാഹേബ് അംബേദ്കർ നമുക്ക് ബുദ്ധ ധമ്മമാണ് നൽകിയത്. நாம் மிகவும் அதிர்ஷ்டம் செய்திருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் பாபா சாஹேப் அவர்கள் நமக்கு புத்தரும் தம்மம் என்ற புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். हम बाबा साहब के जीवन में यदि देखते हैं तो बुद्ध की शिक्षाओं पर चलकर वे बहुत ही निर्भय हुए थे. किसी भी बात का उन्हें भय नहीं था. നമ്മൾ ബാബാ സാഹേബ് അംബേദ്കറുടെ ജീവിതം പരിശോധിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് മനസ്സിലാവും അദ്ദേഹം ബുദ്ധൻ എന്താണോ ശിക്ഷണങ്ങൾ നൽകിയത് അതനുസരിച്ച് ജീവിച്ച വ്യക്തിയായിരുന്നു. അതുകൊണ്ട് തന്നെ അദ്ദേഹത്തിന്റെ ഒരു ഘട്ടത്തിലും അദ്ദേഹം ഭയപ്പെട്ടിരുന്നില്ല. നിർഭയനായാണ് അദ്ദേഹം മുന്നോട്ട് സഞ്ചരിച്ചത്. பாபா சாஹேப் நமக்கு என்ன போதித்திருக்கிறார் என்றால், நாம் புத்தருடைய பாதையில் செல்லும் பொழுது நமக்கு பயம் ஏற்படுவதில்லை, பயமற்ற நம் நிலைக்கு நாம் செல்கிறோம் என்று. उनके जीवन में बहुत कठिनाइयां आई, लेकिन वे कभी पीछे नहीं हटे. निर्भयता से उन्होंने हर दुख का, हर समस्याओं का सामना किया. അദ്ദേഹത്തിന്റെ ജീവിതത്തിൽ ഒരുപാട് കഠിന പരിസ്ഥിതികൾ ഉണ്ടായി. പല പ്രശ്നങ്ങളും അദ്ദേഹത്തിന് നേരിടേണ്ടി വന്നു. അപ്പോഴൊന്നും തന്നെ അദ്ദേഹം ദുഃഖിതനായി ക്ലേശിതനായി പിന്നോട്ട് പോയില്ല. അദ്ദേഹം മറിച്ച് നിർഭയനായി അദ്ദേഹം എല്ലാ ഭയങ്ങളെയും മറികടന്നുകൊണ്ട് മുന്നോട്ടാണ് പോയത്. பாபா சாஹேப் அவருடைய வாழ்க்கையில் பல துக்கங்களும் பல பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டாலும் அவர் தன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்காமல் அந்த கொள்கைகளை முன்னெடுத்து தான் அவர் சென்று கொண்டிருந்தார். பயமற்ற அந்த நிலையில் அவர் முன்னெடுத்து சென்றார். यह इसीलिए बाबा साहब को संभव हुआ क्योंकि वे निस्वार्थ थे. वो केवल अपने खुद के बारे में नहीं सोचते थे, वह पूरे समाज के लिए, पूरी दुनिया के बारे में सोचते थे.
ഇത് എന്തുകൊണ്ടാണ് അദ്ദേഹത്തിന് സാധിച്ചത്? എന്തുകൊണ്ടാണ് അദ്ദേഹത്തിന് അങ്ങനെ ചെയ്യാൻ കഴിഞ്ഞത്? കാരണം അദ്ദേഹം നിസ്വാർത്ഥനായിരുന്നു. അദ്ദേഹം എന്തെല്ലാം പ്രവൃത്തികൾ ചെയ്തോ, പ്രവർത്തനങ്ങളിൽ ഏർപ്പെട്ടോ, എല്ലാം നിസ്വാർത്ഥ ഭാവത്തോടെ മുഴുവൻ സമൂഹത്തിന് വേണ്ടിയാണ് അദ്ദേഹം ചെയ്തത്. பாபா சாஹேப் இவ்வாறு முன்னெடுத்து செல்வதற்கு காரணம் அவர் சுயநலம் இல்லாமல் இருந்ததுதான். அவர் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதை இந்த சமூகத்திற்காகவும் இந்த உலகத்திற்காகவும் அவர் சிந்தித்ததால், சுயநலமற்று சிந்தித்ததால் அவரால் முன்னெடுத்து செல்ல முடிந்தது. सिद्धार्थ को भी यह इसीलिए संभव हुआ क्योंकि वे भी निस्वार्थ थे और दुनिया के लिए उन्होंने अपने घर को त्याग दिया था. सत्य की खोज के लिए उन्होंने घर को त्याग दिया था. സിദ്ധാർത്ഥ ഗൗതമനും ഇത് സാധിച്ചത് എന്തുകൊണ്ടെന്നാൽ അദ്ദേഹവും സ്വാർത്ഥനായിരുന്നില്ല, മറിച്ച് നിസ്വാർത്ഥ ഭാവത്തോടെ മുഴുവൻ സമൂഹത്തിന് വേണ്ടിയാണ് അദ്ദേഹം സ്വന്തം ഗ്രഹം ത്യാഗം ചെയ്തത്. എല്ലാം ഉപേക്ഷിച്ചതും എല്ലാം അദ്ദേഹം സമൂഹത്തിന് വേണ്ടിയായിരുന്നു. അതുകൊണ്ടാണ് അദ്ദേഹത്തിന് അത് സാധ്യമായത്. சித்தார்த்தரும் இதை சாதிக்க முடிந்ததற்கு காரணம் அவரும் சுயநலம் இல்லாமல் இந்த சமூகத்திற்காகவும் இந்த உலக மக்களின் நன்மைக்காகவுமே தன்னுடைய இல்லத்தை துறந்து தன்னுடைய எல்லா தேவைகளையும் துறந்து வெளியே வந்தார். हम एक बौद्ध होने के नाते हम कैसे स्वस्थ बैठ सकते हैं, कैसे सुख की नींद ले सकते हैं जब हमारे भीतर ये जो चारों विष भरे पड़े हुए हैं. ഒരു ബൗദ്ധൻ എന്ന രീതിയിൽ ജീവിക്കുമ്പോൾ നമുക്ക് എങ്ങനെയാണ് സുഖകരമായി, സ്വസ്ഥമായി, സമാധാനമായിട്ട് നമുക്ക് ഉറങ്ങാൻ കഴിയുന്നത്? എങ്ങനെയാണ് സമാധാനമായിട്ട് നമുക്ക് ഇരിക്കാൻ കഴിയുന്നത്? കാരണം നമ്മുടെ മനസ്സിൻ്റെ ഉള്ളിൻ്റെ ഉള്ളിൽ ഈ പറയുന്ന 4 വിഷങ്ങളും നമ്മളിൽ ഉണ്ടായിരിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ നമുക്ക് അത്തരത്തിലൊരു ഭയത്തിൽ നിന്ന് നമുക്ക് മറികടന്ന് ജീവിക്കാൻ കഴിയുന്നില്ല. ஒரு பௌத்தராக நாம் நம்மில் பார்க்கும்போது நாம் எவ்வாறு ஒரு சுகமான அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் இந்த 4 விஷயங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். तो इसे समझने के लिए हमें यह समझना बहुत जरूरी है. मतलब अभी कुछ देर पहले मैंने सिद्धार्थ को लेकर कुछ बातें कही कि इस तरह के क्या भय उनके मन में उत्पन्न नहीं हुए होंगे. അപ്പോൾ ഞാൻ ഈ വിഷയത്തെക്കുറിച്ച് ശരിയായ രീതിയിൽ മനസ്സിലാക്കേണ്ട ആവശ്യകത വളരെ അധികമുണ്ട്. കാരണം ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞു, സിദ്ധാർത്ഥ ഗൗതമനും നമ്മളെപ്പോലെ സാധാരണ വ്യക്തിയായിരുന്നു. അദ്ദേഹത്തിലും ഭയങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. நான் இந்த விஷயத்தை தொடர்பாக இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் முன்னே சொன்னது போல சித்தார்த்தனுடைய வாழ்க்கையிலும் பயத்திற்கான சம்பவங்கள் நிகழ்ந்தது என்று. जब मैं अपने आप को सिद्धार्थ के साथ देखने की कोशिश करता हूँ तो मुझे लगता है कि हाँ, इस पर काम करने की अभी बहुत जरूरत है. ഞാൻ സ്വയം സിദ്ധാർത്ഥ ഗൗതമനുമായി താരതമ്യം ചെയ്ത് എന്നെ തന്നെ ഞാൻ നോക്കുമ്പോൾ എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയുന്നത്, അതെ, എനിക്കും എൻ്റെ ഉള്ളിലും ഈ ഒരു വശത്ത്, ഈ ഒരു ഭാഗത്ത് ഒരുപാട് കാര്യങ്ങൾ ചെയ്യാനുണ്ട്. എനിക്ക് അതിൽ നിന്നെല്ലാം പുറത്തു വരേണ്ടതുണ്ടെന്ന് എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയുന്നു. நாம் நம்மை சித்தார்த்தனோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது நமக்குள் என்னவெல்லாம் இருக்கிறது, எதனோடு நாம் எதை பற்றி நாம் வேலை செய்ய வேண்டும், எது தொடர்பாக நாம் சிந்திக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். सिद्धार्थ ने तो इस भय के ऊपर कार्य किया, वो जीत गए और बुद्ध हो गए. अब मेरा क्या? അപ്പോൾ സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ ഈ ഭയത്തിന് മേൽ പ്രവർത്തിച്ചുകൊണ്ട് അദ്ദേഹം ഭയത്തെ അതിജീവിച്ചു, ജയിച്ചു. അപ്പോൾ നമുക്ക് എങ്ങനെയാണ് അത് സാധ്യമാകുന്നത്? சித்தார்த்த கௌதமர் இந்த பயத்தை வென்று அவர் புத்த நிலையை அடைந்தார். நாம் என்ன செய்ய போகிறோம்? जब उन्होंने ग्रह का त्याग किया, घर को छोड़ दिया, तो क्या उन्हें भय नहीं लगा होगा? അപ്പോൾ അദ്ദേഹം സ്വന്തം ഗ്രഹം ത്യജിക്കുമ്പോൾ അദ്ദേഹത്തിന് ഭയം ഉണ്ടായില്ലയോ? இல்லத்தை துறந்து அவர் இல்லம் துறந்து வெளியே செல்லும் பொழுது அவருக்கு பயம் ஏற்படவில்லையா? जब मैं इसके बारे में सोचता हूँ मुझे लगता है कि अरे बाप रे, इसके ऊपर अभी बहुत काम करना बाकी है.
അപ്പോൾ ഈ കാര്യത്തെക്കുറിച്ച് ഞാൻ ചിന്തിക്കുമ്പോൾ എനിക്ക് മനസ്സിലാവുന്നത് ഈ വശം എനിക്ക് ഒരുപാട് കാര്യങ്ങൾ ചെയ്യാനുണ്ട്, ഇനിയും കൂടുതൽ കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കാനുണ്ടെന്ന് എനിക്ക് ബോധ്യപ്പെടുന്നു. நான் இதை பற்றி யோசிக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியான ஒரு உள்ளுணர்வு ஏற்படுகிறது. நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது என்று. जब घर छोड़ने की बात आती है तो भय उत्पन्न होता है। 8 दिन के लिए, 10 दिन के लिए शिविर जाने के लिए मन में प्रश्न उठते हैं, शंकाएं निर्माण होती है कि अरे बाप रे, मेरे पीछे मेरे घर का क्या होगा। അപ്പോൾ ഭയത്തെക്കുറിച്ച് ചിന്തിക്കാൻ തുടങ്ങുമ്പോൾ, പ്രത്യേകിച്ച് ഞാൻ സ്വയം ചിന്തിക്കുമ്പോൾ 8 ദിവസം 10 ദിവസത്തെ ശിബിരങ്ങളിൽ പങ്കെടുക്കാൻ പോകുമ്പോൾ, അപ്പോൾ എൻ്റെ വീട്ടിലെ കാര്യങ്ങൾ എന്താവും, ഞാൻ ഇല്ലാതെ ഇരിക്കുമ്പോൾ അവിടുത്തെ കാര്യങ്ങൾ എങ്ങനെ മാനേജ് ചെയ്യും, ഈ രീതിയിൽ എൻ്റെ ഉള്ളിൽ ഭയം വരുന്നത് എനിക്ക് കാണാൻ സാധിക്കും. நாம் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே நமக்குள் பயம் தோன்ற ஆரம்பிக்கிறது. நாம் ஒரு 8 நாளுக்கான 10 நாளுக்கான ஒரு முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் யோசிக்கிறோம், நாம் இல்லாத நேரத்தில் வீட்டினுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கும் என்ற பயம் ஏற்படுகிறது. शिविर केंद्र में जाने के बाद भी ऐसा लगता है कि क्या मुझे रहने के लिए रूम मिलेगी, वहाँ गद्दी होगी, कॉट होगी, मेरे लिए ब्लैंकेट होगा, ये सारी चीजें मेरे मन में आती है। ശിബിർ കേന്ദ്രത്തിൽ പോയതിനു ശേഷവും പലതരത്തിലുള്ള ഭയങ്ങൾ എന്നിൽ ഉൽപ്പന്നമാകുന്നു. എനിക്കവിടെ ബെഡ് കിട്ടുമോ, എനിക്ക് അവിടെ കട്ടിൽ കിട്ടുമോ, എനിക്ക് അവിടെ തങ്ങാനുള്ള മറ്റെല്ലാ സൗകര്യങ്ങളും വ്യവസ്ഥയൊക്കെ ഉണ്ടാകുമോ എന്നൊക്കെയുള്ള ചിന്തകളാൽ എനിക്ക് ഭയം ഉണ്ടാകാറുണ്ട്. நான் அந்த முகாம் நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்ற பின்னும் எனக்கு பயம் உண்டாகிறது. அங்கு எனக்கு தலையணை கிடைக்குமா, கட்டில் கிடைக்குமா, போர்வை கிடைக்குமா, அங்கு சரியாக நம்மால் தங்கி இருக்கக்கூடிய உபகரணங்கள் கிடைக்குமா என்ற பயம் ஏற்படுகிறது. बाबा साहब के जो दूसरे गुरु थे संत कबीर, उन्होंने इसके बारे में एक सुंदर छोटा सा दोहा है. ബാബാ സാഹബ് അംബേദ്കറുടെ രണ്ടാമത്തെ ഗുരുവായ സന്ത് കബീർ, അദ്ദേഹം ഈ വിഷയത്തെ കുറിച്ച് വളരെ നല്ലൊരു എന്താ പറയുന്നത് ശീർഷകം, ഒരു പദ്യം അദ്ദേഹം പറയുന്നുണ്ട്. அவருடைய இரண்டாவது குருவான கபீர் அவர்கள் இதை பற்றி ஒரு அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். संत कबीर कहते हैं, घर छोड़ मठ बनाया, कहता है मैं बैरागी हूँ. घर छोड़ मठ बनाया, कहता है मैं बैरागी हूँ. मठ मीन्स आश्रम. ആശ്രം. ഓക്കെ. അപ്പോ സന്ത് കബീർ ഇപ്രകാരമാണ് പറയുന്നത്, ഗ്രഹത്യാഗം ചെയ്തു, വീട് ഉപേക്ഷിച്ചു, പക്ഷെ അവിടെ ആശ്രമം ഉണ്ടായി, എന്നിട്ട് പറയുന്നു ഞാൻ ഒന്നുമില്ലാത്തവനാണ്. ആശ്രമം നിർമ്മിച്ചിട്ട് പറയുന്നു ഞാൻ വിരക്തി ജീവിതം ജീവിക്കുന്ന ആളാണ് എന്ന് പറയുന്നു. അവർ கூறியது என்னவென்றால், நான் வீட்டை துறந்தேன், ஆனால் ஆசிரமத்திற்குள் புகுந்தேன், ஆனால் நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் என்று கூறுகிறார். इसका मतलब घर तो छोड़ दिया है, लेकिन आश्रम में उन सारी चीजों का जुगाड़ किया है जो घर में है, तो छोड़ने का क्या मतलब है? അതായത് വീട് ഉപേക്ഷിച്ചു, പക്ഷേ വീട് ഉപേക്ഷിച്ച് എവിടെയാണ് പോകുന്നത്, അവിടെ അപ്പോഴും വീട്ടിൽ കിട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്ന എല്ലാ സുഖ സൗകര്യങ്ങളും എല്ലാ സംവിധാനങ്ങളും പ്രതീക്ഷിച്ചുകൊണ്ടാണ് ജീവിക്കുന്നത്. അപ്പം വീട് ഉപേക്ഷിച്ചതുകൊണ്ട് എന്താണ് അവിടെ യഥാർത്ഥത്തിൽ ഉദ്ദേശിക്കുന്നത്? நாம் வீட்டை துறந்து வெளியே செல்கிறோம். வெளியே சென்று ஆசிரமத்தில் தங்கும் பொழுது கூட வீட்டில் என்னவெல்லாம் சுகபோகமான ஒரு நமக்கு சூழ்நிலைகள் இருக்கிறதோ அதே சூழ்நிலைகளை ஆசிரமத்தில் அமைத்து கொண்டு நாம் தங்குகிறோம். ஆசிரமத்தில் தங்குவதற்கான பயன் என்ன? यह जो सुख सुविधाएं है, मतलब हम जब गृहस्थ है, इन सारी चीजों की हमें वास्तविक जरूरत है, लेकिन क्या हमारे बीच, क्या हम अपने बीच हमारी जरूरतें और हमारी इच्छाओं को क्या पहचान पा रहे हैं? തീർച്ചയായിട്ടും ഇങ്ങനെയുള്ള സൗകര്യങ്ങൾ നമുക്ക് ഒരു ഗൃഹസ്ഥ ജീവിതം നയിക്കുന്ന നമ്മളെ സംബന്ധിച്ച് ആവശ്യമാണ്. പക്ഷെ നമ്മൾ ചിന്തിക്കേണ്ടത് ഇതാണ്, എൻ്റെ ആവശ്യങ്ങളും എൻ്റെ ആസക്തിയുടെ അല്ലെങ്കിൽ എൻ്റെ ആഗ്രഹങ്ങളും തമ്മിലുള്ള അന്തരം എന്താണ്, അത് തമ്മിലുള്ള വ്യത്യാസത്തെ തിരിച്ചറിയാൻ കഴിയുന്നുണ്ടോ?
ஒரு இல்லறத்தாராக இருக்கும் பொழுது அவருக்கு சில சுகபோகங்கள் அவசியமாக இருக்கிறது. அதே சமயத்தில் நாம் யோசிக்க வேண்டும், நமக்கு எது அவசியமானது, எது நாம் ஆசைப்படுகிறோம் என்ற வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். जब तक मैं और मेरी सुविधाओं का हम विचार करते हैं, तब तक यह जो भय है हमारा पीछा करता रहेगा. എപ്പോൾ വരെ നമ്മൾ നമ്മുടെ സുഖങ്ങളെ കുറിച്ച്, നമ്മുടെ ആഗ്രഹങ്ങൾക്ക് വേണ്ടി നമ്മൾ ഓരോ കാര്യങ്ങൾ ചെയ്യുമോ, അപ്പോൾ വരെയും നമ്മുടെ പിന്നാലെ ഈ ഭയവും പിന്തുടർന്നുകൊണ്ടേയിരിക്കും. எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய தேவைகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது வரை இந்த பயம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். इसके बाद हम देखते हैं कि सिद्धार्थ जब जंगल की ओर चले, जब घने जंगल में जाकर पहुंच गए, तब क्या उन्हें भूखमरी का डर नहीं लगा होगा? क्या मुझे खाना मिलेगा या नहीं मिलेगा, क्या इसकी चिंता उन्हें नहीं सताई होगी? അതിനുശേഷമുള്ള കാര്യം നമ്മൾ നോക്കിയായിരുന്നു. വീട് ഉപേക്ഷിച്ച് എല്ലാം ഉപേക്ഷിച്ച് അദ്ദേഹം കൊടും കാടുകളിലേക്ക് പോയപ്പോൾ അദ്ദേഹത്തിന് ഭക്ഷണം ലഭിക്കുമോ ഇല്ലേ എന്നതിനെ കുറിച്ചുള്ള ചിന്ത ഉണ്ടായി കാണും. തീർച്ചയായിട്ടും അതിനെക്കുറിച്ചുള്ള ഭയം ഉണ്ടായിട്ടുണ്ടാവും. വീട്ടിൽ നിന്ന് ലഭിച്ചുകൊണ്ടിരുന്ന അത്തരം കാര്യങ്ങളൊന്നും കാടിനുള്ളിൽ ലഭിക്കില്ല എന്നുള്ള ഭയം ഉണ്ടായി കാണും. நாம் ஏற்கனவே பார்த்தது போல, நாம் வீட்டை துறந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள் செல்லும் பொழுது நமக்கு உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற, வீட்டில் உள்ளது போன்ற சூழ்நிலை இருக்குமோ இருக்காதோ என்ற பயங்கள் ஏற்படத்தான் செய்யும். और इस भय के ऊपर काम करने के लिए सिद्धार्थ ने बहुत ही घनघोर तपश्चर्या की. ऐसा हमें सूत्रों में दिखाई देता है कि वो एक हफ्ते में केवल एक चावल का या गेहूं का दाना खाते थे, केवल एक दाना खाते थे. അപ്പോൾ ഈ ഭയങ്ങളെ മറികടക്കുവാൻ വേണ്ടിയായിരുന്നു സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ വളരെ ആഴത്തിലുള്ള പലതരത്തിലുള്ള അഭ്യാസങ്ങൾ അദ്ദേഹം കൊടുങ്കാടുകളിൽ നിന്ന് പോയതിനു ശേഷം ചെയ്തത്. നമുക്കറിയാം, നമ്മൾ അദ്ദേഹത്തിന്റെ മുഴുവൻ ജീവിതത്തിലെ ആ സമയത്ത് ചെയ്ത കാര്യങ്ങളെ കുറിച്ച് നോക്കുമ്പോൾ അദ്ദേഹം കേവലം 1 മണി അരി അല്ലെങ്കിൽ ധാന്യം ഭക്ഷിച്ചുകൊണ്ട് അദ്ദേഹം അഭ്യസിച്ചിരുന്നു. இந்த பயத்திலிருந்து வெளியே வருவதற்காக சித்தார்த்த கௌதமர் நிறைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அவர் அந்த தியானத்தில், போதி நிலையை அடைவதற்கான தியானத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு வாரம் முழுவதும் 1 மணி ஒரு அரிசி சோறை அவர் உண்டு வாழ்ந்திருக்கிறார். लेकिन जब मैं मेरे बारे में सोचता हूँ, पुनः वही विषय मेरे मन में उत्पन्न होता है. ഞാൻ എൻ്റെ കാര്യത്തെക്കുറിച്ച് ചിന്തിക്കുമ്പോൾ വീണ്ടും ഈ കാര്യങ്ങൾ ഒക്കെ തന്നെയാണ് എൻ്റെ മനസ്സിലേക്ക് ഉണ്ടായി വരുന്നത്. நான் என்னை பற்றி யோசிக்கும் பொழுது மறுபடியும் இது போன்ற அனுபவங்கள் என் மனதில் தோன்றுகிறது. जब मैं शिविर में जाने की बात आती है, पुनः यह विषय मन में आता है कि वहाँ क्या अच्छा खाना मिलेगा. അപ്പൊ ഞാൻ ശിബിരത്തിന് പോകുമ്പോൾ അവിടെയും എനിക്ക് വീണ്ടും ഇതേപോലത്തെ ബുദ്ധനുണ്ടായ അതേ ചിന്തകൾ സിദ്ധാർത്ഥ ഗൗതമനുണ്ടായ അതേ ചിന്തകൾ വരുന്നു. എനിക്ക് ശിബിർ കേന്ദ്രത്തിൽ നിന്ന് നല്ല ഭക്ഷണം കിട്ടുമോ? நான் தியான முகாமிற்கு சென்ற பிறகு அங்கே எனக்கு இதே மீண்டும் இந்த யோசனை வருகிறது, எனக்கு இங்க நல்ல உணவு கிடைக்குமா என்று. सुबह के नाश्ते में क्या होगा, दोपहर के खाने में क्या होगा, शाम के नाश्ते में क्या होगा, क्या अच्छा लोग बनाने वाले होंगे या कच्चा मिलेगा या बराबर नहीं पका, पूरा पका हुआ नहीं रहेगा, इतनी उसकी टेस्ट अच्छी नहीं रहेगी. क्या ये मेरी चिंता है मेरे मन में उत्पन्न होती है. അപ്പോൾ രാവിലത്തെ ബ്രേക്ക്ഫാസ്റ്റിന് എന്ത് കിട്ടും, ഉച്ചയ്ക്ക് മധ്യാഹ്നത്തിലുള്ള ലഞ്ചിന് എന്ത് കിട്ടും, വൈകിട്ടുള്ള ഡിന്നറിന് എന്ത് കിട്ടും എന്നൊക്കെയുള്ള ചിന്തകൾ വരാറുണ്ട്. ഇനിയിപ്പം കിട്ടിയാൽ തന്നെയും അത് അവിടെ ഇത് പാകം ചെയ്യുന്നവർ നല്ല രീതിയിൽ അത് ഉണ്ടാക്കുമോ, അതോ ശരിയായ രീതിയിൽ വേവിക്കാതെയൊക്കെ ആയിരിക്കുമോ ഇനി ഉണ്ടാക്കുന്നത് എന്നൊക്കെയുള്ള പലതരത്തിലുള്ള ചിന്തകൾ കൊണ്ട് ഞാൻ ഭയഭീതനാകുകയാണ് ചെയ്യുന്നത്. காலை என்ன உணவு சமைப்பார்கள், மதியம் என்ன உணவு சமைப்பார்கள், இரவில் என்ன உணவு கிடைக்கும், சரியாக சமைத்திருப்பார்களா, சரியான ஆட்களை கொண்டு சமைத்து இருப்பார்களா, வெந்த உணவு தருவார்களா, இல்லை வேகாத உணவு தருவார்களா, நமக்கு அது ருசியாக இருக்குமா, நம்முடைய ருசிக்கு ஏற்றதாக இருக்குமா, இது போன்ற பல யோசனைகள் நம்முடைய மனதில் எழ ஆரம்பிக்கும்.
ध्यान के लिए, प्रवचन के लिए, अभ्यास वर्ग के लिए, पूजा के लिए मैं कभी कभी समय पर नहीं पहुंचता हूँ, लेकिन खाने के लिए समय से पहले पहुंच जाता हूँ. അപ്പൊ അവിടെയുള്ള ഓരോ സെഷനിലും ധ്യാനമായിരുന്നാലും പൂജയായിരുന്നാലും പ്രസംഗമായിരുന്നാലും അങ്ങനെ എല്ലാ ഓരോ സെഷനിലും ഞാൻ പലപ്പോഴും താമസിച്ച് ചെല്ലാറുണ്ട്. പക്ഷേ ഭക്ഷണം കൊടുക്കുന്ന ആ സമയത്ത് കൃത്യസമയത്ത് ഞാൻ അവിടെ എത്താറുണ്ട്. அங்கு நடைபெறக்கூடிய தியான பயிற்சியாகட்டும், சொற்பொழிவாகட்டும், பூஜையாகட்டும், இது போன்ற பயிற்சிகளில் நாம் நேரத்திற்கு செல்லாமல் தாமதமாக செல்வோம். ஆனால் உணவிற்கு மட்டும் முன்கூட்டியே சென்று நிற்போம். क्या ये भूखमरी का भय तो नहीं है कि मुझे खाना नहीं मिलेगा तो मैं शायद ध्यान नहीं कर पाऊंगा, मैं अभ्यास नहीं कर पाऊंगा, मैं मेरे मित्रों से मिल नहीं पाऊंगा? यह भय तो मेरे पीछे काम नहीं कर रहा है. അപ്പൊ ഇത് ഒരുതരം വിശപ്പിനോടുള്ള ആസക്തി അല്ലയോ? ഇത് വിശന്ന് ഞാൻ മരിച്ചു പോകുമോ? ഞാൻ വിശന്നിട്ട് എനിക്ക് ഭക്ഷണം കിട്ടാതായാൽ എനിക്ക് ശരിയായ രീതിയിൽ ധ്യാനം അഭ്യസിക്കാൻ കഴിയില്ല, ശരിയായ രീതിയിൽ ധമ്മ അഭ്യാസം ചെയ്യാൻ കഴിയില്ല എന്ന ഭയത്തിലാണോ ഞാൻ ഇങ്ങനെ കൃത്യസമയത്ത് ഞാൻ അവിടെ ചെന്ന് നിന്ന് ഭക്ഷണം കഴിക്കുന്നത്? இது ஒரு விதமான பயம் இல்லையா? நாம் சரியான நேரத்துக்கு செல்லாமல் விட்டால் நமக்கு உணவு கிடைக்காமல் போகலாம். உணவு நாம் எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் நாம் பயிற்சியை சரிவர செய்யாமல் போகலாம். நம்முடைய மித்ராக்களோடு நம்மால் சரிவர தொடர்பு கொள்ள முடியாமல் போகலாம். தியானம் சரியாக செய்ய முடியாமல் போகலாம். இது போன்ற பயம் நமக்கு ஏற்படும் அல்லவா? यहाँ मुझे पुनः बाबा साहब की याद आती है. എനിക്ക് ഇവിടെ വീണ്ടും ബാബാ സാഹേബ് അംബേദ്കറുടെ കാര്യം ഓർമ്മ വരുന്നു. இந்த இடத்துல எனக்கு மீண்டும் பாபா சாஹேப் பற்றின ஒரு ஞாபகம் வருகிறது. जब बाबा साहब इंग्लैंड में थे और इकोनॉमिक्स का अभ्यास कर रहे थे, तो अभ्यास के लिए वो जब लाइब्रेरी जाया करते थे तो उनके पास केवल 2 पाव, मतलब जो ब्रेड स्लाइस होते हैं उसके 2 पीसेस हुआ करते थे और वो खाकर अपना पूरा दिन व्यतीत करते थे. അദ്ദേഹം ഇംഗ്ലണ്ടിലായിരുന്നപ്പോൾ എക്കണോമിക്സിന്റെ വിഷയം അദ്ദേഹം പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് അദ്ദേഹം മുഴുവൻ സമയം വായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സമയം, ലൈബ്രറിയിൽ ചിലവഴിക്കുന്ന സമയത്ത് അദ്ദേഹത്തിന്റെ കയ്യിൽ കേവലം 2 കഷ്ണം ബ്രെഡ് മാത്രമാണ് ഉണ്ടായിരുന്നത്. ആ 2 കഷ്ണം ബ്രെഡ് കഴിച്ചുകൊണ്ടാണ് അദ്ദേഹം ആ ദിവസം മുഴുവനും അവിടെ ചിലവാക്കിയിരുന്നത്. பாபா சாஹேப் அவர்கள் இங்கிலாந்தில் பொருளாதாரம் பற்றின ஒரு படிப்பினையை படிக்கும் பொழுது அவர் வெறும் 2 ரொட்டி துண்டுகளோடு நூலகத்திற்கு சென்று அன்று நாள் முழுவதும் அவர் அந்த 2 ரொட்டி துண்டுகளை மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு அவர் அந்த நூலகத்தில் படித்துக் கொண்டிருந்தார். ये जो भय है, इस भय से मुक्त होने की हमें बहुत जरूरत है. അപ്പോൾ ഈ ഒരു ഭയത്തിൽ നിന്നും മുക്തനാകുക എന്ന് പറയുന്നത് നമ്മുടെ വളരെ വലിയ ആവശ്യകതയാണ്. இந்த பயத்திலிருந்து விடுதலை அடைவது நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. हमारे शरीर को जितनी जरूरत है सिर्फ उतना भोजन हमें पर्याप्त होता है. നമ്മുടെ ശരീരത്തിന് എത്ര ആഹാരമാണോ പര്യാപ്തമായ അളവിൽ വേണ്ടത് അത്രയും തീർച്ചയായിട്ടും ആവശ്യമാണ്. நம்முடைய உடலுக்கு எந்த அளவுக்கு உணவு தேவைப்படுகிறதோ அந்த தேவையான உணவை நாம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். इसके बाद हम देखते हैं कि जो मेरे पास है वो कल मेरे पास नहीं रहेगा, इस बात का भय होता है. അപ്പോൾ आज ഇതിന് मेरे ശേഷം पास है, हाँ, जो आज मेरे पास है. ഇതിന് ശേഷം നമ്മൾ നോക്കാൻ പോകുന്നത് എന്താണോ നമ്മുടെ കയ്യിൽ ഇന്നുള്ളത് അത് നാളെ നമ്മുടെ കയ്യിൽ ഉണ്ടാകില്ലയോ എന്നതിനെ കുറിച്ചുള്ള ആശങ്ക അല്ലെങ്കിൽ ഭയം. அடுத்து நாம் பார்க்க இருப்பது, இன்று நம் கையில் இருப்பது நாளை நம் கையில் இருக்க போவதில்லை என்பதை நினைக்கும் பொழுது ஏற்படுகிற பயம். जब उन्होंने आलार कालाम और बुद्ध क्रामपुत्र को छोड़ा सिद्धार्थ ने, तब उन्हें ये ज्ञात था कि जब अब इन्हें छोड़कर मैं जंगल में चला जाऊंगा तो आज जो मुझे प्राप्त हुआ है हो सकता है कि वो कल नहीं रहेगा. फिर भी उन्होंने त्याग किया, आगे चले गए. അപ്പോൾ അദ്ദേഹം അലാർ കലാം, ഉദ്ധക്രാം പുത്ത് ഈ 2 ഗുരുക്കന്മാരുടെ അടുത്ത് പോയപ്പോൾ അദ്ദേഹം ചില സിദ്ധികൾ നേടിയായിരുന്നു. അവർ എന്താണോ അഭ്യസിപ്പിച്ചത് ആ അവസ്ഥ അദ്ദേഹം പ്രാപ്തനാക്കി. എന്നിട്ട് പോലും അദ്ദേഹം പുറത്തേക്ക് പോകാൻ അദ്ദേഹം തയ്യാറായി.
അദ്ദേഹത്തിന് അറിയാമായിരുന്നു ഞാൻ എന്താണോ നേടിയത് അത് നാളെ തീർച്ചയായിട്ടും ഉണ്ടാകില്ല, നാളെ അതിന്റെ കൈവശം ഉണ്ടാകില്ല. ഇത് മനസ്സിലാക്കിയിട്ടും അദ്ദേഹം പുറത്തേക്ക് തന്നെയാണ് പോയത്, മുന്നോട്ടാണ് പോയത്. அவர் அலார் கலாம் உத்தகிராம புத்தா இவர்களுடைய ஆசிரமத்திலிருந்து வெளியேறும் பொழுது, வெளியேறி அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு செல்லும் பொழுது, அவர் இன்று அவர்களிடத்துல எந்த அனுபவங்களை அவர் பெற்றிருக்கிறாரோ அது நாளைக்கு அவரிடம் இருக்குமா என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. இருந்தாலும் அந்த பயத்தை துறந்து அவர் முன்னோக்கி சென்றார். जब तक हम अभी मेरे हाथ में जो है उसे छोड़ते नहीं है, तब तक नया कुछ हासिल नहीं कर सकते हैं. അപ്പോൾ നമ്മുടെ കയ്യിൽ ഇപ്പോൾ എന്താണോ ഉള്ളത് അതിനെ നമ്മൾ വിട്ടുകളയാതെ ഒരിക്കലും തന്നെ നമുക്ക് പുതിയതായിട്ട് ഒന്നും തന്നെ നേടിയെടുക്കാൻ കഴിയില്ല. நாம் இப்பொழுது நமது கையில் எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை விடாத பட்சத்தில் நாம் புதியதாக எதையும் கையில் எடுக்க முடியாது. जो हमारे हाथ में है इसे लगता है, हमें लगता है कि वही संपूर्ण है, वही परिपूर्ण है, वही मेरे सुख का कारण है, लेकिन उसके आगे और भी कुछ हो सकता है. അപ്പോൾ നമ്മുടെ കയ്യിൽ എന്താണോ ഉള്ളത് അത് അതിൽ നിന്ന് നമുക്ക് സുഖം ലഭിക്കുന്നു എന്ന് നമുക്ക് പലപ്പോഴും തോന്നുന്നു. അത് സമ്പൂർണമാണ്, ഇതുണ്ടെങ്കിലേ എനിക്ക് സുഖവും സന്തോഷവും ഉണ്ടാകൂ എന്ന് നമുക്ക് പലപ്പോഴും തോന്നും. പക്ഷേ നമുക്ക് പുതിയതായിട്ട് എന്തെങ്കിലും നേടണമെങ്കിൽ ഇവ നമ്മൾ ഉപേക്ഷിച്ചേ മതിയാവും. ഇവയെ വിട്ടുകളയാതെ നമുക്ക് പുതിയതായിട്ട് ഒന്നും തന്നെ നേടാൻ സാധിക്കില്ല. நம்முடைய கையில் எது இருக்கிறதோ அதுதான் முழுமையானது, பரிபூர்ணமானது. அதனால்தான் நமக்கான எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடும் என நம்புகிறோம். ஆனால் நம் கையில் இருப்பதை விட்டு புதியதை நாம் தேடாத வரையில் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது. जब इसे छोड़कर सिद्धार्थ आगे जंगल में चले गए तो अकेलेपन, जो अकेलापन है, इस अकेलेपन के भय से क्या उन्हें भय नहीं लगा होगा? അതിനുശേഷം അദ്ദേഹം കാടുകളിലേക്ക് പോയപ്പോൾ അദ്ദേഹത്തിന് ഏകാന്തതയുടെ അല്ലെങ്കിൽ ഒറ്റയ്ക്കായതിന്റെ ഭയം തീർച്ചയായിട്ടും ഉണ്ടായിരിക്കാം. இவை அனைத்தையும் விட்டு சித்தார்த்தர் அடர்ந்த காட்டுக்குள் செல்லும் பொழுது தனியாக சென்றார். இந்த தனிமை பயத்தை உண்டு பண்ணுமா அல்லவா? हम देखते हैं कि हम जो मनुष्य प्राणी है वह समूह प्रिय है, मतलब लोगों के साथ रहने में हम खुश रहते हैं. നമുക്കറിയാം മനുഷ്യൻ എന്ന ജീവിവർഗം സമൂഹത്തിൽ കൂട്ടത്തിൽ ഇരിക്കാനാണ് ഇഷ്ടപ്പെടുന്നത്, കൂട്ടങ്ങളിലാണ് അവര് വിരമിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. நாம் ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு விலங்காகும். நாம் எப்பொழுதும் சமூகத்தோடு இருப்பதையே நாம் விரும்புவோம். हमें अकेलेपन से डर लगता है, अंधेरे से डर लगता है. നമുക്ക് ഒറ്റയ്ക്കാകുന്നതിൽ നമുക്ക് പലപ്പോഴും ഭയം ഉണ്ടാകാറുണ്ട്. ഇരുട്ടത്തായി കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഭയം ഉണ്ടാകാറുണ്ട്. நாம் தனிமையில் இருப்பதற்கு பயப்படுவோம், இருளில் இருப்பதற்கு பயப்படுவோம். हम हमेशा लोगों के साथ रहना चाहते हैं, प्रकाश में रहना चाहते हैं. നമ്മൾ എപ്പോഴും ആൾക്കാരുടെ ഇടയിൽ, ആൾക്കാരുടെ മധ്യത്തിൽ ഇരിക്കുവാൻ നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്നു, പ്രകാശത്തിൽ ഇരിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நாம் எப்பொழுதும் மக்களோடு இருப்பதற்கே விரும்புவோம், ஒளி நிறைந்த இடத்தில் இருப்பதற்கே விரும்புவோம். यह जो अकेलापन है, यह अकेलापन मतलब क्या, इसके बारे में एक पूरा व्याख्यान हो सकता है, पूरे बार इसके बाद केवल इसके ऊपर हम फोकस हो सकते हैं कि अकेलेपन जो होता है, मतलब अकेलापन और क्या बोलते हैं कि अकेलेपन के जो लाभ है उसके बारे में हम कुछ चिंतन कर सकते हैं, सोच सकते हैं. हमारे आंदोलन में त्रिरत्न बौद्ध महासंघ में जिसे हम एकांतवास कहते हैं, इसके ऊपर बल दिया जाता है. ഇതിനെക്കുറിച്ച് നമ്മൾ തീർച്ചയായിട്ടും ചിന്തിക്കേണ്ടതുണ്ട്. ഏകാന്തമായിട്ടിരിക്കുക, ഏകാന്തവാസം ചെയ്യുക. പ്രത്യേകിച്ച് ത്രിരത്നബോധ മഹാസംഘത്തിന്റെ സന്ദർഭത്തിൽ നമ്മൾ നോക്കുമ്പോൾ ഏകാന്തവാസം ചെയ്യുവാനും ഏകാന്തമായി ഇരിക്കുവാനും ഒക്കെ തന്നെ നമ്മൾ പ്രേരണ നൽകുകയും അതൊരു ധമ്മ ആചരണത്തിന്റെ ഭാഗമായിട്ടാണ് നമ്മൾ ஆச்சரிக்கிறது. நாம் தனிமையாக இருப்பதை பற்றி மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதை செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நம்முடைய அமைப்பான, நம்முடைய
திரிரத்ன பௌத்த மகா சங்கத்தில் இந்த ஏகாந்த வாசம் என்பதற்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது நம்மை முன்னேற்றுவதற்கு நமக்கு நிறைய பலன் தரக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. हमेशा हम लोगों के साथ रहकर बाहर देखते हैं, बाहर की बात करते हैं, लेकिन हमारा अकेलापन हमें अंदर देखने के लिए बाध्य करता है, मजबूर करता है। और हम कैसे हैं, मैं कैसा हूँ, मेरे भीतर क्या है, इसके ऊपर चिंतन करने के लिए मजबूर करता है। നമ്മളെപ്പോഴും നമ്മൾ പുറത്തേക്കാണ് നോക്കുന്നത്, മറ്റുള്ളവരുടെ കാര്യങ്ങൾ, നമ്മുടെ പുറംമോടിയിലുള്ള കാര്യങ്ങളെക്കുറിച്ചാണ് നമ്മളെപ്പോഴും നോക്കുന്നതും ചർച്ച ചെയ്യുന്നതും. പലപ്പോഴും നമ്മൾ നമ്മുടെ ആന്തരികമായി നമ്മളിൽ എന്ത് സംഭവിക്കുന്നു, നമ്മുടെ ഉള്ളിലുള്ള ഏകാന്തത എന്താണ്, അതിനെക്കുറിച്ച് നമ്മൾ നോക്കാൻ ശ്രമിക്കാറില്ല. நாம் எப்பொழுதும் மக்களோடு சேர்ந்து கொண்டு இருப்பதனால் வெளி உலகத்தையும் என்ன நடக்கிறது என்பதையும் வெளியே நடக்கக்கூடிய செயல்பாடுகளை பற்றுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தனிமையாக இருக்கும் பொழுதுதான் நாம் நமக்குள் என்ன நடக்கிறது, நமக்குள் என்ன சென்று கொண்டிருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடியும். और यह बात जब हमारे समझ में आती है, तभी हम अपने सत्य की ओर बढ़ सकते हैं. അപ്പോൾ ഈ വിഷയം നമുക്ക് ശരിയായ രീതിയിൽ മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞാൽ മാത്രമേ നമുക്ക് ഭയങ്ങളെ അതിജീവിച്ചുകൊണ്ട് സത്യത്തിന്റെ ദിക്കിലേക്ക് നമുക്ക് സഞ്ചരിക്കാൻ സാധിക്കുകയുള്ളൂ. இதை நாம் சரியான ரீதியில் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் பயத்தை விட்டு விலகி உண்மையை உய்த்துணர முடியும். तो यह जो देखा जाए तो बहुत अलग अलग प्रकार के जो भय है, जिसके बारे में कुछ समय पहले मैंने बात की थी, मुझे थोड़ी सी चिंता है कि 9 बजने को समय आ गया है और मुझे ऐसे लगता है कि मैंने थोड़ी सी जल्द में इसे संपन्न करना चाहिए. അപ്പോൾ ഇതിനെക്കുറിച്ച് കൂടുതൽ നമുക്ക് വിവരിക്കേണ്ടതുണ്ട്. എനിക്കിപ്പോൾ തന്നെ ഉള്ളിൽ ചിന്തയുണ്ടാകുന്നു, 9 മണിയാകാൻ പോകുന്നു. അതുകൊണ്ട് വളരെ വേഗത്തിൽ ചുരുക്കി കാര്യങ്ങൾ അവതരിപ്പിക്കാൻ ഞാൻ ശ്രമിക്കാം. நான் ஏற்கனவே கூறியது போல பயத்தினுடைய வகைகளை நான் விவரிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நேரம் 9 ஆக இருக்கிறது. அதனால் நான் அதிவேகமாக நான் என்ன சொல்ல வருகிறேனோ அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். अंधेरे के बारे में मैं कुछ कहना चाहूंगा सिर्फ, क्योंकि यह एक हमारे बहुत बड़े भय का कारण है. ഇരുട്ടിന്റെ കാര്യത്തെ കുറിച്ച് ഞാൻ പറയാം. കാരണം ഇരുട്ടെന്ന് പറയുന്നത് നമ്മുടെ വളരെ വലിയൊരു ഭയം തന്നെയാണ്. இருளை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் அனைவரும் இருளை கண்டு நாம் கண்டிப்பாக பயம் கொள்பவர்களாக இருப்போம். अंधेरे से क्यों डरते हैं, यह सवाल हमने अपने आप को पूछना चाहिए. ഇരുട്ടിനെ നമ്മൾ എന്തിനാണ് ഭയക്കുന്നത്? ഈ ചോദ്യം നമ്മൾ സ്വയം നമ്മളോട് തന്നെ ചോദിക്കേണ്ടതാണ്. இருளை கண்டு நாம் ஏன் பயப்படுகிறோம்? இந்த கேள்வியை நமக்குள் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ये जो अंधेरा है, मतलब हम देखते हैं कि बचपन से हमारे मन में अलग अलग प्रकार रत्नशीला जी, आपका वीडियो स्टक हो गया, वॉइस भी ब्रेक हो रहा है. रिफ्रेश करना चाहिए थोड़ा.
റെക്കോർഡിംഗ് പോസ് ചെയ്ത് വെക്കാമോ? യെസ്. तो ये जो अंधेरा है इसके बारे में मैं कुछ जिसे हमें जानने की जरूरत है. അപ്പോൾ ഈ അന്ധകാരത്തെ കുറിച്ച്, ഇരുട്ടിനെ കുറിച്ച് നമ്മൾ ചില കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. இந்த இருளை பற்றி சில நாம் புரிதல்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். मैं देख रहा था कि बचपन से हमारे मन के ऊपर बहुत ही अलग अलग प्रकार के जो संस्कार होते हैं, भय के संस्कार होते हैं, वो डाले जाते हैं. നമുക്കറിയാം, വളരെ നമ്മുടെ കുട്ടിക്കാലം മുതലേ തന്നെ പലതരത്തിലുള്ള ഭയങ്ങളുടെ സംസ്കാരം നമ്മുടെ മനസ്സിലേക്ക് തിരികെ കയറ്റാറുണ്ട്. നമ്മുടെ സമൂഹം, നമ്മുടെ മറ്റെല്ലാ പേരും പലതരത്തിലുള്ള ഭയങ്ങളാണ് നമുക്ക് തരുന്നത്. நம்முடைய சிறு வயதில் முதலே நம் பயத்திற்கான பல சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டிருக்க கூடும். मैं एक छोटी सी कहानी, मतलब मेरा किस्सा बताना चाहता हूँ. जब मेरा लड़का अभी बड़ा है, बहुत छोटा था, तभी जब उसे वॉशरूम जाना रहता था और हम सारे हॉल में बैठते थे, वो कहता था पापा मुझे वॉशरूम जाना है. कि जा बेटा, बोलते नहीं वहाँ भूत है. ഞാൻ എൻ്റെ ചെറിയ മകൻ്റെ ഒരു ഉദാഹരണത്തിലൂടെ ഞാൻ അത് വ്യക്തമാക്കാം. എൻ്റെ മകൻ കുട്ടിയായിരുന്നപ്പോൾ കൈ കഴുകുന്ന സ്ഥലത്തേക്ക് പോകുന്ന സമയത്ത് പപ്പ എനിക്ക് പേടിയാവുന്നു, പപ്പയും കൂടി വരണം, എനിക്ക് കൈ കഴുകണം. അപ്പോൾ പറയും കുഴപ്പമില്ല മോനെ പൊയ്ക്കോളൂ എന്ന് പറയുമ്പോൾ ഇല്ല അവിടെ ഭൂതമുണ്ട് എന്ന് കുട്ടി പറയുമായിരുന്നു. என்னுடைய மகன் சிறுவயதாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவன் இப்பொழுது பெரியவனாகிவிட்டான். ஆனால் அவன் சிறுவயதாக இருக்கும் பொழுது அவன் என்னிடம் கேட்டான், அப்பா நான் கை கழுவ செல்ல வேண்டும் என்று கேட்டான். நான் சொன்னேன் போய் சென்று கை கழுவிட்டு வா என்றேன். ஆனால் அவன் எனக்கு பயமாக இருக்கிறது, அங்கே பூதம் இருக்கும் என்றான். तो मैं मेरे बच्चे को कहता था कि वहाँ अगर भूत दिखाई दिया तो उसे बोलना मेरे पापा वहाँ बैठे हैं, बहुत खतरनाक इंसान है. അപ്പോൾ എൻ്റെ മകനോട് ഞാൻ പറയുമായിരുന്നു, മോനെ അവിടെ ഭൂതത്തെ നീ കാണുകയാണെങ്കിൽ പറയണം എൻ്റെ അച്ഛൻ അവിടെ ഇരിപ്പുണ്ട്, ഭയങ്കര പ്രശ്നക്കാരനായ വ്യക്തിയാണ്, നിന്നെ കണ്ടു കഴിഞ്ഞാൽ ഇവിടെ നിന്ന് ഓട്ടിക്കും എന്ന് പറഞ്ഞാൽ മതി എന്ന് ഞാൻ പറയും. நான் என்னுடைய மகனிடம் சொன்னேன், நீ அங்கு செல், அங்கு ஒருவேளை பூதத்தை கண்டால் அதனிடம் சொல்லி என்னுடைய அப்பா அங்கே இருக்கிறார், அவர் மிகவும் மோசமானவர் என்று சொல். और उसका भूत का डर निकल गया. എൻ്റെ മകന്റെ ഉള്ളിലെ ഭൂതത്തെ കുറിച്ചുള്ള പേടി വിട്ടുപോയി. அதன் பிறகு என்னுடைய மகனிடத்தில் உள்ள அந்த பூதத்தை பற்றின பயம் விட்டு மறைந்தது. मैं देखता हूँ कि ये जो भूत का डर है वो कब हमारे मन में बैठ गया है. ഞാൻ ഇതിനെക്കുറിച്ച് ആലോചിക്കായിരുന്നു, ഇങ്ങനെ ഭൂതത്തെ കുറിച്ചുള്ള ഭയം ഇത് എപ്പോഴാണ് നമ്മളിൽ വന്നു ചേർന്നത്, ആരാണ് ഇത് പകർന്നു തന്നത്? நான் இதை பற்றி யோசிக்கும் பொழுது இந்த பூதத்தை பற்றிய ஒரு பயம் நமக்குள் எப்பொழுது வந்து அமர்ந்து கொண்டது, யார் மூலமாக இது நம்முள் வந்தது? दिन के उजाले में हमें भूत का डर नहीं होता है, रात के अंधेरे में सिर्फ भूत का डर होता है, वो भी रात के 12 बजे. പകൽ പ്രകാശത്തിൽ, പകൽ വെളിച്ചത്തിൽ നമുക്ക് ഭൂതങ്ങളുടെ ഒരു പേടിയും ഉണ്ടാകാറില്ല. പക്ഷെ രാത്രി കാലത്ത് ഇരുട്ടായി കഴിഞ്ഞാൽ, അതും 12 മണി കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഭൂതത്തെ കുറിച്ചുള്ള ഒരു പേടി വരികയാണ്. അത് എവിടെ നിന്നുണ്ടായി? பகல் வேளையில் வெளிச்சமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த பூதத்தை பற்றிய பயம் வருவதில்லை. ஆனால் இந்த ராத்திரியில், முக்கியமாக 12 மணி இரவில் நமக்கு இந்த பூதத்தை பற்றிய பயம் வருகிறது. அது ஏன் அவ்வாறு வருகிறது? रात में अगर प्रकाश है, लाइट है और हम ज्यादा लोग हैं तो हमें भूत से डर नहीं लगता है.
രാത്രി കാലങ്ങളിൽ നല്ല വെളിച്ചമുണ്ട്, നമ്മൾ എല്ലാവരും കൂട്ടത്തിലാണ് ഇരിക്കുന്നതെങ്കിൽ ഒരിക്കലും നമുക്ക് ഭൂതത്തെ കുറിച്ചുള്ള പേടികൾ ഉണ്ടാകാറില്ല. இரவில் நல்ல வெளிச்சமாகவும் நம்மை சுற்றி மக்கள் திரளாகவும் இருக்கும் பொழுது நமக்கு அந்த பயம் உண்டாவதில்லை. लेकिन भगवान को, देव को हम दिन में और रात में भी डरते हैं. എന്നാൽ ഭഗവാനെ, ദേവനെ നമ്മൾ രാത്രിയായാലും പകലായാലും നമ്മൾ ഭയക്കുന്നു. ஆனால் இந்த தெய்வங்களுக்கும் சிறு தெய்வங்களுக்கும் நாம் பகலிலும் இரவிலும் பயப்படுகிறோம். अकेले हो, लोगों में हो, दिन में हो या रात में हो, इस देव से हमें भय लगता है. അപ്പോൾ നമ്മൾ ഒറ്റയ്ക്കാണെങ്കിലും നമ്മൾ കൂട്ടങ്ങളുടെ ഇടയിലായിരുന്നാലും പകലായിരുന്നാലും രാത്രിയായിരുന്നാലും ഏത് സമയത്തും ഈ ദൈവങ്ങളെ നമ്മൾ എപ്പോഴും ഭയക്കാറുണ്ട്. நாம் தனியாக இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் இந்த தெய்வங்களுக்கு நாம் பயப்படுகிறோம். यह जो भय है यह धर्म से आता है. അപ്പോൾ ഈ ഭയങ്ങൾ നമുക്ക് മതങ്ങളിൽ നിന്നാണ് വരുന്നത്, മതങ്ങളാണ് പകർന്നു വരുന്നത്. இந்த பயம் நம்மிடத்தில் மதங்கள் மூலமாகத்தான், சமயங்கள் மூலமாகத்தான் நம்மிடையே வருகிறது. अलग अलग प्रकार के जो भय है हमारे मन में धर्म ने बिठाए हैं, रिलीजन ने बिठाए हैं. പല വിധത്തിലുള്ള ഭയങ്ങൾ നമ്മുടെ ഈ മതങ്ങളാണ് നമ്മളിൽ പകർന്നു നൽകുന്നത്. வெவ்வேறு பயங்களை இந்த சமயங்கள் தான், மதங்கள் தான் நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறது. और बुद्ध ने कहा है कि जब तक हम इस धर्म का त्याग नहीं करते हैं और जीवन मार्ग को नहीं अपनाते हैं तब तक भय हमारा पीछा नहीं छोड़ेगा. അപ്പോൾ ഇവിടെ ബുദ്ധൻ പറയുന്നത്, എപ്പോഴേക്കും നമ്മൾ ഈ മതങ്ങളെ ഒന്നും ത്യാഗം ചെയ്യുന്നില്ലയോ, ബുദ്ധന്റെ മാർഗം നമ്മൾ സ്വീകരിക്കുന്നില്ലയോ, അതുവരെയും നമ്മുടെ പിന്നാലെ ഈ ഭയങ്ങൾ നമ്മുടെ പിന്നാലെ വരിക തന്നെ ചെയ്യും. ஆகவே புதன் நமக்கு போதிப்பது என்னவென்றால், நாம் எதுவரை இந்த மதங்களை விட்டு வெளியே வந்து வாழ்க்கைக்கான சரியான பாதைகள் செல்லாமல் இருக்கிறோமோ அதுவரை நம்மை இந்த பயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். और यह जो भय है यह हमारे स्वार्थ प्रवृत्ति से, हमारे अज्ञान से उत्पन्न होता है. അപ്പോൾ ഈ ഭയങ്ങൾ നമ്മുടെ സ്വാർത്ഥതയിൽ നിന്നും നമ്മുടെ അജ്ഞതയിൽ നിന്നും നിർമ്മിക്കപ്പെടുന്നതാണ്. இந்த பயங்கள் நம்முடைய சொந்த உணர்வுகளிலிருந்தும் நம்முடைய அறியாமையிலிருந்தும் வெளிப்படுகிறது. इसके लिए पुनः मतलब इसमें समापन की ओर बढ़ रहा हूँ. मैं आचार्य शांतिदेव की कुछ गाथाओं का यहाँ पुनः पठन करना चाहता हूँ. ഞാൻ ഈ പ്രസംഗം ചുരുക്കി പറയാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. ഞാൻ ഈ സന്ദർഭത്തിൽ ആചാര്യ ശാന്തിദേവ് പറയുന്ന കാര്യത്തെക്കുറിച്ച് ഇവിടെ വിവരിക്കാം. நான் மீண்டும் சுருக்கமாக இதை பற்றி சொல்ல வேண்டும். அதற்கு ஆச்சாரியா சாந்திதேவ் அவர்களுடைய ஒரு பாடலை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். सब प्राणियों की खोज खबर रखने वाले, എല്ലാ പ്രാണികളുടെയും അറിവുകൾ നേടി അത് സൂക്ഷിക്കുന്ന വ്യക്തിയെ സംബന്ധിച്ച് അല്ലെങ്കിൽ വ്യക്തിയെ, எல்லா விலங்குகள் மீதும் खोज खबर मतलब ध्यान रखने वाले, ध्यान रखने वाले, उनकी जानकारी रखने वाले. எல்லா விலங்குகளிடத்திலும் கூட கட்டுப்படுபவர்கள். असंख्य बुद्ध आकर चले गए. അവരിലൂടെ ഒരുപാട് ഒട്ടനേകം, അതായത് എണ്ണമറ്റ ബുദ്ധന്മാർ വരികയും പോവുകയും ചെയ്തു. பல புத்தர்கள் வரவும் போகவும் செய்திருக்கிறார்கள். पर अपने दोष से मैं उनकी चिकित्सा का पात्र न बन सका. അവരുടെ ദോഷങ്ങൾ കൊണ്ട് അവരെ ചികിത്സിക്കാൻ സോറി വൺസ് മോർ അഗൈൻ
please. हाँ मतलब ये जो मतलब ये जो बुद्ध आकर चले गए हैं, जिन्होंने बहुत अलग अलग तरह से हमें धम्म सिखाया है, लेकिन मैं अपने दोषों की वजह से उनको क्या बोलते हैं, उसको समझ नहीं सका। उन्होंने जो शिक्षाएं दी उसे समझ नहीं सका मैं। not പല understanding. പല ബുദ്ധന്മാർ വന്നു പോയെങ്കിലും എന്റെ തന്നെ സ്വന്തം ദോഷങ്ങൾ കാരണം, കുറവുകൾ കാരണം ആ ബുദ്ധന്മാർ നൽകിയ ശിക്ഷണങ്ങളെ ശരിയായ രീതിയിൽ എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞില്ല. பல புத்தர்கள் வந்தும் போயும் இருந்த பொழுதிலும், பல போதனைகளை அவர் கொடுத்த போதிலும், எனக்குள் பெரும் வெறுப்பு இருக்கும் காரணத்தினால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. जैसे मैंने बारंबार दुर्गति जैसे व्याधि मरण आदि पाए, ഞാൻ എങ്ങനെയാണോ വീണ്ടും വീണ്ടും ദുർഗതി, വ്യാധികൾ, ആദി ഇതെല്ലാം തന്നെ ഞാൻ സ്വന്തം കുറവുകൾ കൊണ്ട് നേടിയോ, நான் மீண்டும் மீண்டும் தவறான செயல்கள், வியாதி, மரணம், இதில் என்னுடைய சொந்த செயல்களின் மூலமாகவே நான் இதில் சென்று கொண்டிருக்கிறேன். वैसे ही यदि आज भी पाता रहूं, അങ്ങനെ തന്നെ ഞാൻ വീണ്ടും വീണ്ടും അതേ കാര്യങ്ങൾ തന്നെ ചെയ്തുകൊണ്ടിരുന്നാൽ, நான் மீண்டும் மீண்டும் இதே செயல்களை செய்து கொண்டிருந்தால், तो मुझे बुद्धोत्पाद അങ്ങനെയാണെങ്കിൽ എനിക്ക് मतलब मेरे भीतर बुद्धत्व की प्राप्ति की जो शक्यता है वो नहीं होगी, ऐसा कहना है. എനിക്ക് ബുദ്ധത്വ പ്രാപ്തി നേടാനുള്ള ആ ഒരു ക്ഷമത, എന്റെ ഒരു ശേഷി, ആ ശേഷി എന്നിൽ വികസിക്കില്ല. എനിക്ക് ബുദ്ധത്വ പ്രാപ്തി നേടാൻ കഴിയില്ല. நான் புத்தத்துவத்தை அடைவதற்கான ஒரு 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 அனுபவம் எனக்குள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. श्रद्धा நம்பிக்கை, श्रद्धा, मनुष्य जन्म तथा इस प्रकार पुण्याचरण की अत्यंत दुर्लभ योग्यता. ये साहित्य भाषा है, मुझे आप सिंप्लीफाई करके ही बताइए. तो ये जो क्या कहते हैं, मतलब बुद्धत्व प्राप्ति की जो शक्यता है, बुद्धत्व प्राप्त होने की जो पॉसिबिलिटी है, या फिर श्रद्धा विकसित होने की जो पॉसिबिलिटी है, या फिर जो मुझे मनुष्य जन्म को प्राप्त हुआ है, यह मतलब पुण्य आचरण करने के लिए, मुझे आचरण करने के लिए यह एक मौका मुझे मिला है. अगर मैंने इसका फायदा नहीं उठाया तो ये मेरा दुर्लभ जन्म भी ऐसे ही चला जाएगा. എനിക്കിപ്പോൾ ലഭിച്ചിരിക്കുന്നത് ഒരു ഭാഗ്യമാണ്. എനിക്കിപ്പോൾ ലഭിച്ചിരിക്കുന്നത് ഒരു അവസരമാണ്. ഞാൻ എൻ്റെ തെറ്റായ പ്രവൃത്തികളെ, അതായത് നേരത്തെ സൂചിപ്പിച്ച തെറ്റായ വികാരങ്ങളെ ഞാൻ ശരിയായി മനസ്സിലാക്കി അതിൽ നിന്നും പുറത്തു വരാത്തിടത്തോളം കാലം എനിക്ക് പുണ്യപ്രാപ്തി നേടാൻ സാധിക്കില്ല. എനിക്ക് ഇപ്പോൾ ലഭിച്ച അവസരത്തെ ഞാൻ ശരിയായ രീതിയിൽ ഉപയോഗിച്ചാൽ മാത്രമേ എനിക്ക് புத்தத்துவ பிராப்தி நேடான் சாதிக்குள்ளൂ. இந்த மனித வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொண்டு புண்ணிய காரியங்களை நாம் செய்யாத பட்சத்தில், புண்ணியங்களை நாம் தேடாத பட்சத்தில் நமக்கு அந்த புத்தத்துவத்தை அடைவதற்கான வழி நமக்கு கிடைக்காமல் போகும். हम देखते हैं कि यह जो समय है बहुत ही कठिन समय है. നമുക്കറിയാം ഈ ഒരു സമയം ഇപ്പോൾ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്ന വളരെ കഠിനമായ ഒരു സന്ദർഭമാണ്. நாம் ஒரு கடினமான சூழ்நிலையில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். कोविड-19 या कोरोना की वजह से पहले जितना मृत्यु का भय तांडव नहीं कर रहा था, उससे कई ज्यादा हम उसको अनुभव कर रहे हैं. കോവിഡ് പാൻഡമിക്, ഈ ഒരു വ്യാപനം വന്നതിന് ശേഷം നമുക്ക് മുമ്പ് എങ്ങും ഒരിക്കലും ഇല്ലാതിരുന്ന ഒരു മരണത്തെക്കുറിച്ചുള്ള ഭയം ഇപ്പോൾ അത് தாண்டவமாடிக்கொண்டிருക്കുകയാണ്. இந்த கோவிட்-19 காரணமாக நமக்கு இதற்கு முன் இல்லாத அளவிற்கு இந்த மரணத்தை பற்றின பயம் வெகுவாக இருக்கிறது. कब किसकी मृत्यु होगी हम बता नहीं सकते हैं.
എപ്പോ ആരുടെ മരണം സംഭവിക്കുമെന്ന് നമുക്ക് ഒരിക്കലും അതായത് ചിന്തിക്കാനേ പറ്റില്ല. எப்பொழுது யாருக்கு மரணம் வரும் என்று நம்மால் கணிக்க முடியாது. अभी हमारे पास मौका है सत्य को समझने का. ഇപ്പോൾ നമ്മുടെ കയ്യിൽ അവസരം ലഭിച്ചിരിക്കുകയാണ്, സത്യത്തെ മനസ്സിലാക്കാനുള്ള അവസരം ലഭിച്ചിരിക്കുകയാണ്. இப்பொழுதே இந்த நிமிடம் நம்மிடத்திலே வாய்ப்பு இருக்கிறது சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக, உண்மையை உய்த்துணர்வதற்காக. केवल स्वयं के लिए जीने से अच्छा है कि हम औरों के लिए भी जिए. നമ്മൾ സ്വയം നമുക്ക് വേണ്ടി മാത്രമല്ല ജീവിക്കേണ്ടത്, നമ്മൾ മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടിയും കൂടി ജീവിക്കേണ്ടതാണ്. நாம் நமக்காக மட்டும் அல்லாமல் மற்றவர்களுக்காகவும் நாம் வாழ வேண்டும். जब हम दूसरों के लिए जीना शुरू करते हैं तो हम अपने लिए भी जी लेते हैं. നമ്മൾ എപ്പോഴാണോ നമ്മൾ മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടി ജീവിക്കാൻ തുടങ്ങുന്നത്, വാസ്തവത്തിൽ അപ്പോഴാണ് നാം നമുക്ക് വേണ്ടി ജീവിക്കാൻ വാസ്തവത്തിൽ ആരംഭിക്കുന്നത്. நாம் எப்பொழுது மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ உண்மையில் அப்பொழுதுதான் நாம் நமக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். मुझे मतलब आप ये कहते हुए सचमुच खुशी हो रही है कि हम त्रिरत्न बौद्ध महासंघ तथा हमारा जो साउथ इंडियन बुद्धिस्ट काउंसिल है इस परिस्थिति में बहुत अच्छा काम कर रहे हैं. എനിക്കിത് കാണുമ്പോൾ വളരെ സന്തോഷം തോന്നുന്നുണ്ട്. പ്രത്യേകിച്ച് ത്രിരത്ന ബൗദ്ധ മഹാസംഘത്തിന്റെ ആഭിമുഖ്യത്തിൽ സൗത്ത് ഇന്ത്യൻ ബുദ്ധിസ്റ്റ് കൗൺസിലിന്റെ ഒരു നേതൃത്വത്തിൽ ഇങ്ങനെ ഒരു ധമ്മ പ്രോഗ്രാം ചെയ്യുന്നത് കാണുമ്പോൾ വളരെ സന്തോഷം തോന്നുന്നു. நான் இதை காணும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தென்னிந்திய திரிரத்ன பௌத்த மகா சங்கமும் மற்றும் தென்னிந்திய புத்த சங்கமும் இணைந்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை இந்த தருணத்தில் நடத்தி கொண்டிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. हम केवल धम्म का अभ्यास नहीं कर रहे हैं तो सामाजिक काम भी कर रहे हैं, लोगों के दुख को प्रतिसाद दे रहे हैं. നമ്മൾ കേവലം ധമ്മ പ്രചരണം മാത്രമല്ല ചെയ്യുന്നത്, നമ്മൾ സാമൂഹ്യ പ്രവർത്തനവും ചെയ്യുന്നുണ്ട്. ജനങ്ങളുടെ ദുഃഖത്തെ കാണുകയും ആ ദുഃഖത്തെ ഉന്മൂലനം ചെയ്യാനായി ഇല്ലായ്മ ചെയ്യാൻ വേണ്ടിയുള്ള സേവന പ്രവർത്തനങ്ങളും ചെയ്തു വരികയാണ്. നാം വെറും ധമ്മത്തെ நாம் வெறுமனே தம்மத்தை மட்டும் பயிற்சி செய்து கொண்டிருக்கவில்லை, இந்த சமூகத்திற்காகவும் நாம் பணி செய்கிறோம். இந்த சமூகம் துக்கத்திலிருந்து வெளியே வருவதற்காகவும் நாம் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ओके, तो मुझे सचमुच खुशी हो रही है कि हम सिर्फ अपने लिए नहीं जीते हैं तो औरों के लिए भी जीने का प्रयास कर रहे हैं और अपना जो डर है, अपने भीतर जो एक डर बैठा हुआ है उसके ऊपर भी काम कर रहे हैं. സത്യത്തിൽ എനിക്ക് വളരെ സന്തോഷം തോന്നുന്നു. കേവലം നാം നമുക്ക് വേണ്ടിയല്ല നമ്മൾ ജീവിക്കുന്നത്, നമ്മൾ ഈ സന്ദർഭത്തിൽ നാം മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടി കൂടി ജീവിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ നമ്മുടെ ഉള്ളിലുള്ള ഭയങ്ങളെ ഇല്ലാതാക്കുവാൻ വേണ്ടി നമ്മൾ ഇവിടെ ശ്രമിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്, നമ്മൾ അങ്ങനെ ആചരിക്കുകയാണ്. நான் மகிழ்ச்சி அடைவதற்கான, சந்தோஷமாக அடைவதற்கான காரணம் என்னவென்றால், நாம் நமக்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்காகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் நம்மிடையே உள்ள அந்த பயத்தை விட்டு வெளியே வருவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். आज के इस सुअवसर पर मुझे बोलने के लिए आपने मौका दिया, इसके लिए मैं आप सभी का बहुत आभारी हूँ. ഇന്നത്തെ ഈ ശുഭ അവസരത്തിൽ ഇങ്ങനെ ഒരു സന്ദർഭത്തിൽ എനിക്ക് ചില കാര്യങ്ങൾ നിങ്ങളുമായിട്ട് പങ്കുവയ്ക്കാൻ അവസരം തന്നതിന് ഞാൻ എല്ലാവർക്കും നന്ദി അറിയിക്കുകയാണ്. இந்த ஒரு நல்ல நாளில், இந்த ஒரு நல்ல சூழ்நிலையில் நான் உங்களோடு என்னை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். मैंने अपनी ओर से पूरी कोशिश की है इस विषय को न्याय देने की. ഞാൻ എൻ്റെ പക്ഷത്തിൽ നിന്ന് പൂർണ്ണമായും പ്രയത്നിച്ചു ഈ വിഷയത്തെ ശരിയായ രീതിയിൽ നിങ്ങളോടൊപ്പം പങ്കുവയ്ക്കാനായി. இந்த விஷயத்தில் உள்ள நியாயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னால் இயன்றவரை நான் முயற்சிகளை எடுத்திருக்கிறேன். लेकिन बीच बीच में थोड़ा सा इंटरनेट की बाधा आ गई, इसके लिए मैं आप सभी से क्षमा चाहूंगा.
പക്ഷേ ഇന്റർനെറ്റിന്റെ ചില പ്രശ്നങ്ങൾ കാരണം എനിക്ക് പൂർണ്ണമായിട്ടും നിങ്ങളോടൊപ്പം പല കാര്യങ്ങളും ചർച്ച ചെയ്യാൻ കഴിഞ്ഞില്ല. അതിൽ ക്ഷമ ചോദിക്കുകയാണ്. இடையிடையே ஏற்பட்ட இணையதள தடையின் காரணமாக என்னால் உங்களோடு ஒரு தொடர்ந்து தொடர்பில் இருக்க முடியவில்லை. தடைகள் ஏற்பட்டது, அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். और साथ ही में इस मेरे प्रवचन का मलयालम में और उसके बाद तमिल में जो ट्रांसलेशन हो रहा था, उस समय भी मैं अपने आप को स्टेबल नहीं कर पाया, इसलिए मैं क्षमा चाहूंगा. മാത്രമല്ല മലയാളത്തിലും തമിഴിലും ട്രാൻസ്ലേഷൻ നടക്കുന്നുണ്ടായിരുന്നു. ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഞാൻ അത് വിട്ടുപോകാറുണ്ടായിരുന്നു. ആ ഒരു കാര്യത്തിലും ഞാൻ ക്ഷമ ചോദിക്കുകയാണ്. எனக்காக தமிழிலும் மலையாளத்திலும் தமிழிலும் மொழிபெயர்த்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கும் ஒரு இடையிடையே தடைகள் ஏற்பட நான் காரணமாக இருந்தேன், அதற்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். और साथ ही में मेरे मित्र नागरत्न और मणिमारन जी, इनका मैं बहुत बहुत आभारी हूँ, पुण्यानुमोदन करना चाहता हूँ कि मेरा यह जो विचार है इन्होंने आप तक पहुँचाया है. ഒപ്പം അതിനോടൊപ്പം ഞാൻ മണിമാരൻ ജി നാഗരത്നയ്ക്കും പുണ്യാനുമോദനം ചെയ്യാണ്, കൃതജ്ഞത വ്യക്തമാക്കിയാണ്. എൻ്റെ ചിന്തകൾ നിങ്ങളിലേക്ക് എത്തിക്കാൻ വേണ്ടി അവർ ശ്രമിച്ചതിന് അവരോട് നന്ദി അറിയിക്കുകയാണ്. நான் அதோடு கூடி எனக்காக மொழிபெயர்ப்பு செய்த நாகரத்னா மற்றும் மணிமாறன் இவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய எண்ணங்களை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். सभी का पुनः एक बार धन्यवाद. जय हिंद, नमो बुद्धाय. എല്ലാവർക്കും